கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக முன்னதாக அன்பு என்று நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ரகசியங்களையும் அவருடைய திட்டங்களையும் அறிந்து கொள்வதற்காக நமக்கு திட்டங்களை வெளிப்படுத்துவதால் இந்த அறிவை பெற்றுக் கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவருடைய அதிசயங்களை காண்பதாக நம்ம வந்திருக்கிறோம். சென்ற வாரம் என்ன பாடம்? இந்த வாரம் கூட அவருடைய திட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் எதிராகும் என்பது ஒவ்வொரு வாரம் சொன்னது போல இன்னுமாக இந்த பாடத்திற்கு முன்பாக நம்மை ஜெபத்தை வடிவமைக்கின்றால் ஒரு சேவையோட அன்புடன் நடக்கும். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் திருப்தியும் இறக்கமும் சாந்தமிழ்ந்த எங்கள் பரிசுத்தமுறை பரவும் தகப்பனே, இன்னைக்கே துதிகணும் மெய்யாதையும் உங்களுடைய குமாரவும் கர்த்தரும் இரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் பொருளும் போதகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் பொற்பாதத்தில் நன்றி திருத்தோற்றங்களை காண்களோடு உங்கள் பாதத்தில் இறக்கும் தகப்பனே. தகப்பனே, இது நாள் வரை நீங்கள் தண்ணீர் மணிகளை போல பாதுகாப்பு வந்து தகப்பனே, அதற்காக தகப்பனே இந்த நாளில் மாலை நேரத்திலே ஒரு சுருத்துவமாக கூடியவர்கள் செய்து வேறு சில ரகசியங்களையும் உண்மை அறியக்கூடிய அறிவும் குமாரனை அறியக்கூடிய அறிவுகளும் வரமுடியாக நீர்ப்பதும் போல தயவுக்காக மீண்டுமாக உங்களுக்கு நம்பிக்கை இழக்கும் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலும் சகோதரரை ஆசிரியருக்கு அவரை மறுத்து நீரே பேசும்படியாகவும் நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ளக்கூடியவர் உங்களுடைய நாட்டினுடைய நீரை நிரப்பும்படியாகவும் நீரே தேவன் என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் குலக்காரை நீரே நிரப்பும்படியாக ஒரு பாகத்தில் இருக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, அவைகளில் கூடிய சகோதர அனைவரையும் பாகத்தில் வைத்திருக்கிறோம் தகப்பனே. அனைவரையும் ஆசிரியருக்கு ஒரே சிந்தையினாலும் ஒரே ஆகியினாலே நிரப்பி உண்மை அறியவும் குமாரனை அறியவும் நற்குணங்களை அதிகமாக வளர்ந்து உங்களுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறுபடியாக ஒரு பாதத்தில் எழுதுவோம் தகப்பனே. இன்றைய ஞானம் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரரை பாதத்தில் ஒப்புகிறோம் தகப்பனே. அவர்களையும் ஆசிரியர்கள் சத்தியத்தினாலும் அன்பினாலும் விளைத்தி நீரே தேவன் என்று உணர்ந்து ஏற்றுக் கொள்ளக்கூடியதற்கு உங்களுடைய தேவிக அன்பினாலே நீரை நிரப்புண்டியாக வந்து பாதத்தில் இருக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நாங்கள் கேட்டாலும் கேட்க வந்தாலும் எல்லாவற்றையும் எங்களால் போவதுமான தேசத்துக்கு வழியாக ஒரு பாதத்தில் ஓடி அவர்களுக்கு நினைச்சு நடக்கிறாரே. ஒவ்வொரு வாரமும் நமக்கு சத்தியத்தை கொடுத்து வழிநடத்துகிறது. இந்த நாளிலே யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு என்ற தலைப்பிற்காக பாடத்தை நாம் கேட்க தயாராகின்றோம். அதை சேர்த்து கொடுப்பதாக சகோதரர் கார்த்திகன் அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நவமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் விளையாடும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்க்கை கூட நம்ம தெரிவித்துக்கிறேன். தேவனுக்குனால ஒவ்வொரு வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலைகளும் நம்ம சத்திய வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம அந்த சில நாள் கூடி அவர் சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள திரும்ப செய்த ஒரு பிதாவுக்கு மூலம் நன்றிகளை கூடிய நாம் எடுத்துக்கொள்ளும். சகோதரர் நம்ம இன்றைக்கு பார்க்கிற பாடத்தினுடைய தலைப்பு யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம எந்த அடிப்படையில பார்ப்போம்? ஒவ்வொரு வாரம் ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது யோவான் 8:32 இல்லைங்களா? சத்தியத்தையும் வெளியீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா? அநேக அசத்தியங்களிலிருந்து தேவன் என்ன பண்ணிருக்காரு அவங்க கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம பார்க்குற பாடம் என்னன்னா யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஆங்கிலத்தை சொல்லும்போது ஏன்னா சார்ட் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் சரிங்களா? தேவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கு குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த பாடங்களுடைய சுருக்கம் சரிங்களா? இது வரைக்கும் நம்ம எத்தனை பாடம் பார்த்துருக்கோம் சொல்லி போன ஒரு கூட சொன்ன ஞாபகம் இல்லை. நம்ம செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தோம், இப்போ மே மாதம் வந்துட்டோம் சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 34 வாரங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். 34 பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடங்களோட ஒட்டுமொத்த சுருக்கம் கூட நம்ம இந்த பாடமாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் திரும்ப ஞாபகப்படுத்துறது மாதிரி கூட உங்களுக்கு அந்த பாடம் அப்படிங்கிறத கூட நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு உலகத்தில் கூட எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா? உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்கு.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வீடு கட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, முதல்ல திட்டமிடுவாங்க இல்லைங்களா. இப்போ இன்ஜினியர் சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பிளான் போடுவார் இல்லைங்களா. அதுக்குரிய அந்த வரைபடம் இல்லைங்களா. இப்போ ஒரு மால் இல்லை ஒரு பார்க்கு இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே ஒரு வரைபடம் இருக்கு இல்லைங்களா. எந்த இடத்துல என்ன இருக்கு, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேப் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. எங்கே ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டோம், எங்கே போகிறது எப்படி வர தெரியலன்னா அவங்க என்ன பண்ணலாம், ஒரு மேப் இருக்கும். அந்த மேப் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, எந்த டைரக்ஷன், எது நார்த்து எது ஈஸ்ட் எது வெஸ்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு மேப் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுபோல தான் நம்ம இப்போ பார்க்குறோம், என்ன பார்க்குறோன்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டமும் ஒரு வரைபடமாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதற்கு ஒரு மைய வசனமாக கூட அந்த ஏசாயா சொன்னால் அது 14ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆணையிட்டு சொல்கிறார். யாரு, உங்களுடைய பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்றாரு, அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நம்ம நிலைநிற்கும் சொல்றாரு. பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் நினைச்சபடியே என்ன ஆகும், நடக்கும். அவர் என்ன பண்ணிருக்காரு, நிர்ணயிச்சிருக்கிறார் இல்லைங்களா. அது என்ன இருக்குமா, நிலைநிற்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 46 வசனம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை இருக்கும், என் சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு, அவருக்கு சித்தமானவை எல்லாம் என்ன பண்றாரு, செய்வேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு. என்ன அவருக்கு சித்தம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. எப்ப சொல்றாராமா, அந்தத்தில் உள்ளவர்களே ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களே பூர்வ காலம் முதற் கொண்டும். அந்தம் என்ன, அந்தம்னா முடிவு இல்லைங்களா. இப்ப உலகத்தில் உள்ள முடிவுக்குள்ள என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை எப்பவுமே சொல்றாராமா, ஆதி முதற் கொண்டு சொல்றாராமா. இன்னும் செய்யப்படாதவர்களே என்ன பண்றாரு, பூர்வ காலம் முதற் கொண்டு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சரிதான். ஆபகு தீர்க்கதரிசி மூலமா நம்ம வாசிக்கலாம். ஆபகு 2:3 வாசிக்கலாம். ஆபகு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு என்ன பண்ணிருக்காரு தேவன், அவருக்கு தரிசனத்தை நம்ம வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது எப்ப விளங்குதாமா, முடிவுல தான் அது விளங்கும் இல்லைங்களா. ஸோ தேவனுடைய திட்டம் என்னங்கிறது அது முடிவுல போய் நின்று பார்க்கும்போது நமக்கு புரியும். ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு சில பிள்ளைகளை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, அதை முன்கூட்டியே அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை தான் நம்ம இந்த 34 வாரங்களாக நம்ம பண்ணிடுவோம் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு அடிப்படை சத்தியத்தினுடைய என்ன பண்றோம், திட்டத்துல பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த திட்டத்தினுடைய முழு ஒரு சுருக்கத்தை தான் நம்ம என்ன பண்றோம், இதை பார்க்கணும். அதுதான் இந்த மைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, அது எப்ப விளங்குதாமா, முடிவிலே அது விளங்கும். அது என்ன பண்ணாது, பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, ஆனால் என்ன பண்ணும், அது நிச்சயமா வரும், தாமதிப்பு இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்களா. தேவனுடைய திட்டம் ஒருபோதும் தாமதிப்பது இல்லை. ஆனா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்ம முன்னக்கூட்டியே எதிர்பார்ப்போம். அதனால அது நமக்கு என்னவா தோணுது, தாமதிக்கிற மாதிரி தோணுது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பது இல்லை அப்படின்னு கூட தேவன் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த தரிசனத்தை குறிச்சி கூட தொடர்ந்து அந்த 2ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆபகுக்கு 2:2. ஆபகு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையை தீர்க்கமாக வரை. அங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒரு தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளே தீர்க்கமாக வரை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இல்லைங்களா. கடந்தோடுகிறவன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே எப்படிதான் இருக்கு, டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம வயதை கூட பார்க்க நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு ஓடுகிற காலத்துல நம்ம முடிவு காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் அவங்க விஷயத்தை தான் என்ன பண்ணிக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓடுகிற இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வரைபடத்தை பார்க்கும்போது என்ன தெரியுமா, தேவனுடைய ஒட்டுமொத்த பிளான் என்ன பண்ணுவோம்னா சுருக்கமாக அவங்க தெரிந்து கொள்வதற்கு என்ன பண்றாங்க, தரிசனத்தை என்ன சொல்லிக்கிறாங்க, அந்த தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளே தீர்க்கமாக வரை எழுதியிருக்கிறாங்க. பலகை என்ன,
பலகை அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் என்ன போடுறதுன்னா டேபிள் போடுது. இப்போ டேபிள் என்ன நினைக்கணும்? டேபிள் அப்படின்னா சார்ட். ஸோ இந்த சார்ட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காரு தேவனோட சொல்லி முழு திட்டத்தையுமே கொடுத்துருக்காரு சொல்லிருக்கோம். இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை நமக்கு வரைபடமாக கொடுத்துருக்காங்க சொல்லிருக்கோம். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த வேத ஆராய்ச்சி என்ன பண்ணுறதுன்னா அதிகமாக இருந்திருக்கு. தேவன் என்ன பண்ணியிருக்காங்க முடிவு காலத்துல என்ன பண்ணியிருக்காரு அதிகமாக சத்தியத்தை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அறிவு குறித்த காலத்துல இருக்கோம் இல்லைங்களா. நம்ம கடந்த வராமல் கூட என்ன பார்த்தோம்னா அந்த சபை வரலாறு பார்த்தோம். 7 கால சபை, அதனுடைய 7 தூதர்கள் பார்த்தோம் இல்லைங்களா. நமக்கு இன்னைக்கு நம்ம பைபிள் ஒரு புத்தகமா கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அநேகருடைய பாடுகள் தத்துவசாஸ்திரம் மதித்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பைபிளை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஆதி காலத்துல சத்தியத்தை அது மாறாம நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையே சத்தியத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்துலையும் தேவன் ஒரு தூதர் ஏற்படுத்திக்கிறாங்க கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் பல சபை தூதர் ஞாபகங்களா போய் படிச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா. 7வது சபை தூதர் யார் சொன்னாங்க? சார்ல்ஸ் கேஸ் ரசல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிடி ரசல், சார்ல்ஸ் கேஸ் ரசல், சிடி ரசல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிறு வயதிலிருந்தே வேத ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஸோ தேவன் ஒரு முன்குறித்தினாலும் தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வாயிலாக பரிசுத்தார்கள் அளவில்லாமல் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அநேக சத்தியங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள் அநேக சத்தியங்கள் நமக்கு என்ன பண்ணா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் குறிப்பாக நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த ஒட்டுமொத்த அடிப்படை சத்தியங்களோட தொகுப்பை தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த சார்ட்டை நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம வாசிக்கிறோம். நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து வருகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை அந்த வாய்ப்பு எழுதுனா இதுதான் யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு. வேத ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக தேவன் இருக்கான தரிசனத்தை நமக்கு வரைபடமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்லைடில் பார்த்துருக்கீங்க. ஏதாவது புரியுதா? அதை பார்க்கும்போது ஏதாவது புரியுதா? நம்ம பார்த்த பாடம் எல்லாமே இதுக்குள்ள ஒரு சுருக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறீங்க. இதுல மேல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 வருது. இது என்னன்னா அறுவடை படைப்பு இல்லைங்களா. சிருஷ்டிப்பின் வாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. 1ஆம் நாள் படைப்பு, 2ஆம் நாள், 3ஆம் நாள் நம்ம ஆதியாகமத்தில் பார்ப்போம் இல்லைங்களா. முதல் அதிகாரத்துல அந்த சிருஷ்டிப்பின் குறித்து என்ன பண்ணுறோம் மேல இருக்குது. அது இதுக்கு நம்ம பார்க்க போறது இல்லை. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கறோம்னா ஒவ்வொரு நாளும் பிளவாடி தேவனுக்கு எத்தனை வருஷம்னு சொல்லி பார்க்குறோம். பிளவாடி தேவனுக்கு ஒரு நாள் தான், நமக்கு எத்தனை வருஷம் அப்படின்னா 7000 வருஷம் சரிங்களா. நம்ம அதில் 1ஆம் நாள் தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆனால் நமக்கு அது எத்தனை வருஷம் அப்படின்னா 7000 வருஷம் சரிங்களா. இப்போ அடுத்து மனிதன் எப்போ எத்தனை நாள் படைக்கப்பட்டிருக்கான்? 7வது நாள் 6வது நாள் 6வது நாள் படைக்கப்பட்டு 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ ஒரு நாள் 7000 வருஷம் அப்படின்னா அப்போ 6வது வருஷம் எத்தனை? 6வது நாள் எத்தனை வருஷம்? 6 × 7000 அப்படின்னா 42,000 வருஷம் இல்லைங்களா. அந்த முதல் நாள் தொடங்கி இப்போ மனுஷன் படைக்கப்பட்டது எத்தனாவது நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா 42,000 வருஷம். இப்போ தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அந்த 7வது நாளோட ஆரம்ப காலத்துல தான் நம்ம இருக்கோம் சரிங்களா. இப்போ ஆதாம் 7ஆம் நாளோட முடிவு கால பகுதி இருக்கும் சரிங்களா. சில 7 நாட்கள் அது மாதிரி 7000 வருஷங்கிறத மேல சுருக்கமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கீழே உள்ள பகுதியை நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதுதான் என்னன்னா அந்த ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்திற்கான வரைபடம். அதுதான் யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் எப்படி நம்ம பார்க்கணும், ஒரு சார்ட்னாலே 2 ஆக்சிஸ் இருக்கும் இல்லைங்களா. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எக்ஸ் ஆக்சிஸ்னா இது, ஒய் ஆக்சிஸ்னா இது. நம்ம கிராமமாக வாழ்ந்துருக்கோம் சின்ன கிளாஸ்ல இல்லைங்களா, ஸ்கூல் படிக்கிறப்ப. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா கீழே உள்ள கோடு இல்லைங்களா, கிடைமட்ட கோடு. ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா செங்குத்து கோடு சரிங்களா. ஸோ இது 2 விதமாக நம்ம பார்க்குறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வரைபடத்தில். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காலத்தை குறிக்குது, டைம் பீரியட் சரிங்களா. எக்ஸ்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து போக போக என்னன்னா காலம் இன்க்ரீஸ் ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆகும், வருடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஒய் ஆக்சிஸ் எதை சொல்லுது அப்படின்னா நிலைமை, ஜீவனுடைய நிலைமை, மனிதனுடைய நிலைமையை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா. இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஆதாம் என்ன நிலைமையில் படைக்கப்பட்டார்?
பரிபூரண மனிதனாக படைக்கப்பட்டார் இல்லைங்களா? ஆனா பாவம் செஞ்சதுனால அவர் என்ன பண்றாருன்னா மரணத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த பரிபூர்ண நிலைமைக்கு என்ன பண்றாரு? கீழான நிலைக்குள்ள வந்துட்டார். ஸோ அப்ப அந்த இருக்கக்கூடிய கோடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒய்ஆக்சிஸ்ல போக போக மேல் நோக்கி போக போக என்னன்னா அதோட நிலைமை மகிமை என்ன ஆகும்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த எக்ஸாக்சிஸ்ல நம்ம என்ன பார்க்கணும்? டைம், காலம். சரிங்களா? ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போக போக என்ன ஆகும்னா காலம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 0ல இருந்து 1, 2. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா கிபி 2026 இருக்கும். சரிங்களா? இந்த சார்ட்ல ஒரு இடத்துல கிறிஸ்து பிறப்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி கிமு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கிபி சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னா காலங்கள். சரிங்களா? ஒய் ஆக்சிஸ் மனிதனுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், ஜீவ நிலைமை கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம என்ன சொன்னோம்? காலங்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அது தெளிவாக தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த காலங்கள் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம லெட்டர்ஸ் வாயிலாக நம்ம பார்க்குறோம். அதில் இங்கிலீஷில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் எத்தனை எழுத்து இருக்கு? 26 எழுத்துக்கள் இருக்குங்களா? ஸோ அதில் ஒரு சில எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கும். முதல்ல ஏ, பி, சி அந்த 3 எழுத்துக்கள் நம்ம இங்கே பார்க்கலாம். ஏங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஏங்கிறது என்ன அப்படின்னா என்ன போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுதா? ஸோ டிவி எழுத்துக்கள் சின்னதாக இருக்கு இல்லைங்களா? அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏ அப்படின்னா என்னன்னா முதலாம் உலகம். சப்ஜெக்ட் கேட்டு ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை உலகங்கள் சப்ஜெக்ட் கேட்டிருக்கு? மொத்தம் எத்தனை உலகம் இருக்கு? 3 உலகம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? முதலாவது உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். இப்ப நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்? 3ஆம் உலகம் வந்துருச்சா? நம்ம 2ஆம் உலகத்துல முடிவு காலத்துல இருக்கோம் இல்லைங்களா? சரி, ஏ அப்படிங்கிறது என்னன்னா முதல் உலகம். அதெல்லாம் நம்ம என்ன வாசிப்போம் அப்படின்னா அப்பொழுது இருந்த உலகம் சொல்லி நம்ம பேருக்குள்ள வாசிப்போம் இல்லைங்களா? பிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத உலகம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அடுத்தது சிங்கிறது என்னன்னா இனி வரப்போகிற கூட உலகம். அதுதான் 3ஆவது உலகம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போக போக காலம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. முதலாம் உலகம், 2ஆம் உலகம், இப்ப நம்ம இருக்கிற இடம் முடிவு பகுதி, 2ஆம் உலகத்தின் முடிவு பகுதி. சிங்கிறதுனா இனி வரும் உலகம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ தனியா எடுத்து பார்க்கலாம். இல்லை இந்த ஏங்கிறத மட்டும் பார்க்கலாம். என்னன்னா அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது முதல் உலகம் கூட சொல்லுவோம் இல்லைங்களா? முதல் உலகம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமுடைய சிருஷ்டிப்புல இருந்து எது வரைக்கும் நோவா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனரலா சொல்லாம ஜலப்பிரளயம் வரைக்கும். சரிங்களா? நோவா முதலாம் உலகத்துல இருந்தாரு, 2ஆம் உலகத்துல இருந்தார் இல்லைங்களா? முதலாம் உலகத்துல இருந்து நோவாவுடைய ஃபேமிலி மட்டும் தான் என்ன பண்ணுச்சு? காப்பாற்றப்பட்டு 2ஆம் உலகத்துக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. ஸோ அப்ப நம்ம நோவான்னு சொல்லாம கரெக்டா சொல்லணும்னா ஆரம்பம் ஆதாமுடைய சிருஷ்டிப்புல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஜலப்பிரளயம் வரும். மொத்தம் எத்தனை வருஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1656 வருடங்கள் சொல்லி பார்க்கணும். ஆதாம்ல இருந்து இந்த ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ள ஆண்டுகள் எத்தனைன்னு பார்க்கும்போது 1656 வருடங்கள். இதற்கான ஒரு பாடம் கூட தனியா இருக்கு, காலக்கணக்குன்னு ஒரு பாடம் இருக்கு. ஸோ நம்ம டீட்டெயிலாக கூட பின்னாடி நம்ம பார்க்கலாம் தேவன் சித்தம்னா. இப்போ நம்ம வந்து குறுக்கம் தான் நம்ம பார்க்குறோம். முதல் உலகம் அந்த சார்ட்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கேபிட்டல் ஏ. சரிங்களா? அது ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும். அதுக்குரிய வசனம் வச்சுன்னா 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க இல்லையா? அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னா முதலாவது உலகம். சரிங்களா? அது எப்படி அழிச்சார்? தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழிச்சார். ஏன் அழிச்சார்? அதெல்லாம் முன்னாடி பார்க்கலாம். ஞாபகம் இருக்குங்களா? தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சந்ததி வந்துச்சு இல்லைங்களா? தேவ தூதர்கள் மனித சந்ததி 2 கலந்து என்ன பண்ணுச்சு? ராட்சத சந்ததி உள்ள வந்ததுனால தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயம் தான் அழித்தாரு. அதுல இருந்து காக்கப்பட்டவர் யாருன்னா நோவாவுடைய குடும்பத்தார் மட்டும் காக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம இந்த சார்ட்ல என்ன பார்க்கறோம்னா ஏங்கிற லெட்டர்ல பார்க்குறோம். அதனுடைய ஆரம்பம் ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து அந்த ஏ முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கேப் இருக்கும். அது என்னன்னு சொல்லியிருப்பாங்க? நம்பர் போட்டிருப்பாங்க. நம்பர் 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா இந்த ஜலப்பிரளயத்துடைய ஆண்டு.
ஜலப்பிரளயம் ஜலப்பிரளயம் எத்தனை நாட்கள் இருந்துச்சு? ஜலப்பிரளயம் எத்தனை நாட்கள் இருந்துச்சுங்க? கிட்டத்தட்ட 1 வருடம், 370 நாட்கள். சரிங்களா? அந்த முதலாம் உலகம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு அதை ஒண்ணுன்னு போட்டுருக்காங்க நம்பர். அதோட பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 370 நாட்கள். அது எதை சொல்லுது அப்படின்னா அந்த ஜலப்பிரளயத்திற்கான காலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை முடிச்ச பிறகுதான் என்ன ஆரம்பிக்குதுன்னா 2ஆம் உலகம். அந்த 2ஆம் உலகத்துக்குரிய அந்த யுகம் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முதல் உலகம் பார்த்தோம், அந்த ஜலப்பிரளயத்தின் நாட்கள் பார்த்தோம். இப்போ அடுத்து எங்க போறோம்னா 2ஆம் உலகம். 2ஆம் உலகத்துக்கான லெட்டர் என்னன்னா கேபிட்டல் பி. அதை என்ன சொல்றோம்னா இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகம், அதை 2ஆம் உலகம் சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் உலகத்துக்கு ஆரம்பம் எங்க? முதல் உலகத்தோட முடிவு. ஜலப்பிரளயத்திலிருந்து எது வரைக்கும்? சபை நிறைவு வரைக்கும். இல்லைங்களா? இப்ப நம்ம முடிவு பகுதியில் இருக்கிறோம் இல்லைங்களா? மனவாட்டி வகுப்பாருக்கான ஓட்டத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கான அழைப்பு தான் தேவன் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனுடைய வாய்ப்புள்ள கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அந்த சபை நிறைவு பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2ஆம் உலகம் முடிவு பெறும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதை கூட நம்ம வசனங்கள் வாய்ந்த வாசகம் 2 பேர் 3 7. 2 பேர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்ல சந்ததிதான் வரணும் தேவ திட்டம் இல்லைங்களா? இப்ப இருக்கிற வானமும் பூமியும் எதுக்கு இடையா வைக்கப்பட்டிருக்குன்னா அக்கினிக்கு இடையாக வைக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். தேவ பக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. எது அப்படின்னா இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமி. இப்பொழுது இருக்கிற பூமி என்னன்னா இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த 2ஆம் உலக காலப்பகுதி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அதனுடைய லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா கேபிட்டல் பி அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுல 3 பகுதிகள் இருக்கு. இந்த 2ஆம் உலகத்துல 3 பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அது உள்ள தெரியுதுங்க உங்களுக்கு. அது என்ன லெட்டர் இருக்குன்னா டி இ எஃப்னு சொல்லி ஒரு 3 பிரிவுகள் இருக்கு. அது 3 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்பிதாக்களின் யுகம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? முற்பிதாக்கள் யாராவது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்களெல்லாம் என்ன சொல்றோம்னா முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம்ல இருந்து யாக்கோபுடைய மரணம் வரைக்கும் உள்ள காலப்பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா முற்பிதாக்களின் யுகம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதான் என்ன சொல்றோம்னா கேபிட்டல் டி அப்படிங்கிற லெட்டர் நம்ம பார்க்கிறோம். அதனால உட்பிரிவு பார்க்கலாம். அடுத்து என்ன லெட்டர் இருக்கு? கேபிட்டல் இ. சரிங்களா? அது என்னன்னு பார்க்கணும்னா யூத யுகம். சரிங்களா? யாக்கோபுடைய 12 குமார் வரையில என்ன 12 சந்ததி வருதுங்க, 12 கோத்திரம். அந்த யாக்கோபுடைய மரணத்துல இருந்து அது என்னன்னா யூத யுகம் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன யுகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா எஃப்ங்கிற லெட்டர் என்னது சுவிசேஷ யுகம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த சுவிசேஷத்துல யார் இருக்கா? டீல முற்பிதாக்கள் இருந்தாங்க, ஈல யூத யுகம் பிரிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபுடைய சந்ததியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷ யுகத்துல யார் இருக்காங்க? ரொம்ப சந்தேகமா இருக்கும். நம்ம தான் இருக்கோம் இல்லைங்களா? சுவிசேஷ யுகம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துல ஆரம்பிச்சது. அது என்ன முடிவு பெற்றுச்சானா முடியல இல்லைங்களா? அந்த முடிவு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சபை நிறைவு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? 2ஆம் உலகத்தின் நிறைவு தான் அந்த சுவிசேஷ யுகம் கூட நிறைவடையும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பிங்கிற லெட்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் உலகத்துல 3 பிரிவுகள் இருக்கு, 3 யுகங்கள் இருக்கு. ஒரு டி இ எஃப்னு சொல்லி பார்த்தா அது டி என்னன்னா முற்பிதாக்களின் யுகம், ஈங்கிறது யூத யுகம், எஃப்ங்கிறது சுவிசேஷ யுகம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதுல 2 அறுவடைகள் இருக்கு. ஒண்ணு யூத யுக அறுவடை எப்ப நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? 3 அறுவடைகள் பாடம் பார்த்தோம். ஏற்கனவே ஒரு பாடத்தோட தலைப்பு நம்ம பார்த்துட்டோம். 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். இப்ப என்ன பார்க்கறோம்னா 3 அறுவடைகள் ஒரு பாடம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதுல முதல் அறுவடை எங்க நடந்துச்சு எப்ப நடந்துச்சு? யூத யுகத்துல அதனுடைய முடிவு பகுதியில நடந்துச்சு இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவர் சிலுவையில மரிக்கும் இந்த தருவாயை கூட நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த யுகம் முடியுது இல்லைங்களா? அப்ப எத்தனை பேர் பிரித்தெடுக்கப்பட்டாங்க? 12 பேர் இல்லைங்களா? ஓமை கூட பார்த்துருப்போம். கோதுமை
பதர் முதல் அறுவடை. இந்த ஓமை வழியா பார்த்திருக்கோம். 3 அறுவடைக்கும் ஓமை 3 ஓமை பார்த்திருக்கோம். முதல் ஓமை கோதுமை பதர் பிரிவினை பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து உண்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் பிரித்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கோதுமை மணிகளாக இருந்த 12 அப்போஸ்தலர்கள் அந்த யூத அறுவடையில பிரித்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, முதல் அறுவடை இந்த யூத யுகத்தினுடைய முடிவுல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம அந்த சார்ட்ல இங்க பார்க்கலாம். அது எந்த இடத்துல இருக்கு கூட பார்க்கலாம். அந்த ஈக்கும் எப்புக்கும் இடைப்பட்ட அந்த லைன், யூத யுகத்துக்கும் சுவிசேஷ யுகத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குல்லையா, அந்த ஓவர்லாப்பிங், அதுதான் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா அந்த யூத யுக அறுவடை பகுதி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன அறுவடைனா, 2ஆம் அறுவடை எங்க நடக்குது? சுவிசேஷ யுகத்துல. அதுதான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த அறுவடை முடிஞ்சிச்சான்னா முடியல. அறுவடை முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்ப நம்ம உட்காந்துருக்க மாட்டோம். உங்களுக்கு அழைப்பு போட்டு இப்போ இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இந்த அறுவடை பணி போயிட்டு தான் இருக்கு. இந்த சுவிசேஷ அறுவடை அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இது எப்போ அப்படின்னு நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? 2ஆம் வருகை பார்த்தோம் இல்லைங்களா? எப்போ ஆரம்பிச்சிச்சு 2ஆம் வருகை? பாடம் கேட்டுக்கோங்க. 2ஆம் வருகை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1874. சரிங்களா? அந்த முதல் வருகையில யூத அறுவடை பார்த்தோம். 2ஆம் வருகையில நம்ம என்ன பார்க்கலாம்? அந்த சுவிசேஷ அறுவடை போய்கொண்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுல 2 அறுவடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2ஆம் யுகத்துல 3 யுகங்கள் இருக்கு, அதுல 2 அறுவடைகளும் இருக்கு அப்படிங்கிறதான் இதை நம்ம பார்க்கலாம். இந்த சுவிசேஷ அறுவடை அதை கூட நம்ம பார்க்கலாம். அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு பகுதியை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 2ஆம் உலகத்துக்கும் 3ஆம் உலகத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது ஒரு ஓவர்லாப்பிங் இருக்கு அப்படின்னு கூட நீங்க பார்க்கணும். அடுத்தது என்னன்னு பார்க்கறோம்னா, அந்த 3ஆவது உலகம், இனி வரப்போகிற உலகம். அது என்ன லெட்டர் அப்படின்னா கேபிட்டல் சி. அதான் என்ன சொல்றோம்? 3ஆம் உலகம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். இந்த சாப்டர் எப்படி இருக்குன்னா கேபிட்டல் சின்னு போட்டிருக்கோம். அதுல இனி வரும் உலகம் அப்படின்னு இருக்கும். அதுலயும் கூட ஒரு உட்பிரிவுகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிச்சா 2 Pétரு 3:13. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானங்களும் புதிய பூமியும். புதிய பூமினா 3ஆம் உலகம், இனி வரப்போகிற உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன லெட்டர்ல இருக்கு அப்படின்னா கேபிட்டல் சி இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல ஒரு உட்பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுல என்னன்னு பார்க்கணும், GH அப்படின்னு 2 லெட்டர் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சிக்கு கீழே உட்பிரிவுகள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கேபிட்டல் G கேபிட்டல் H அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா? அந்த கேபிட்டல் ஜிக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு? மேசியாவின் யுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அந்த மேசியாவின் யுகம்னா அப்படின்னு ஒண்ணும் இல்லை, வேற இல்லை, 1000 ஆண்டு அரசாட்சி, கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி. எத்தனை வருஷம் இந்த யுகத்துக்கு? 1000 வருட அரசாட்சியில எத்தனை வருஷம் ரொம்ப யோசிக்கிறீங்க? 1000 வருஷம் இல்லைங்களா? 8 கால குச்சிக்கு எத்தனை காலம் கேட்ட மாதிரி தான். 1000 வருஷம் அரசாட்சிக்கு எத்தனை வருஷம்னா 1000 வருடங்கள். சரிங்களா? அப்ப எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றோம்? 1874 ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப எப்ப முடியும்? 2874. சரிங்களா? இந்த 1000 வருட பகுதி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மேசியாவின் யுகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1874 இருந்து 2874 போகுது. அதனுடைய ஆரம்ப பகுதியை தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷங்கள் முடிஞ்சு இப்போ நம்ம 2026 இருக்கோம் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது என்னன்னா கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு யுகமும் அதில் இருக்கு. என்னன்னா 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு வரக்கூடிய யுகா யுகம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது என்ன லெட்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேபிட்டல் H அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் எத்தனை லெட்டர் பார்த்துருக்கோம்? A B C D E F G H வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதுல ஏங்கிறது 1ஆம் உலகம், பிங்கிறது 2ஆம் உலகம், சிங்கிறது 3ஆம் உலகம். சரிங்களா? பிக்குள்ள எத்தனை யுகம் இருக்கு? 3 யுகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம் இல்லைங்களா? என்னது? முற்பிதாவினுடைய காலப்பகுதி, யூத யுகம், அடுத்தது சுவிசேஷ யுகம் சொல்லி பார்த்தோம். அடுத்தது கிறிஸ்துவினுடைய 1000 வருஷ அரசாட்சிங்கிற யுகமும் யுகா யுகமும் எங்க இருக்கு அப்படின்னா 3ஆம் உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும்.
ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னு சொல்லலாம்னா எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம 1000 வருஷ அரசாட்சியினுடைய ஆரம்ப பகுதியில, அதே சமயம் 2ஆம் உலகத்தினுடைய முடிவு பகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை ஓவர்லாப்பிங் இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த லெட்டர்ஸ் அதுக்கான விளக்கங்கள் தான் நம்ம பார்க்கணும். அந்த சார்ட்டோட ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த காலங்களை மையமாக வச்சு அந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம ஒய் ஆக்சிஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா ஜீவனுக்கான நிலைமைகள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுல முதல்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா n அப்படிங்கிற ஒரு பிளேன் பார்க்கணும். n அப்படிங்கிற ஒரு கோடு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஸ்லைட்ல உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? n அப்படிங்கிற ஒரு நிலைமை, ஜீவனுக்கான நிலைமையில அல்லது மனிதனுடைய நிலைமையில இந்த n அப்படிங்கிற நிலைமை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாவம் இல்லாத நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். நியூட்ரல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். n அப்படின்னா பாவம் இல்லாத நிலைமை. இந்த பாவம் இல்லாத நிலைமையில முதல்ல யார் படைக்கப்பட்டாங்க? ஆதாம் படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, இந்த ஆதாம் ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட அந்த நிலைமை தான் என்னன்னா இந்த n அப்படிங்கிற நிலைமையை நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்னொரு n-க்கு கீழே ஒரு நிலைமை இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பேர் போட்டிருக்கு? ஆர், கேபிட்டல் ஆர். சரிங்களா? அது எதுக்கு கீழே இருக்கு? n-க்கு கீழே இருக்கு. சரிங்களா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மரண நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆதாம் படைக்கப்பட்ட போது எப்படி படைக்கப்பட்டார்னா ஒரு பரிபூர்ண மனிதனாக படைக்கப்பட்டார், பாவம் இல்லாத மனிதனாக படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனாலும் என்னன்னா அவருடைய அந்த நிலைமை என்ன பண்றாரு? சீக்கிரத்துல தவறு விட்டுட்டாரு. அவர் குணலட்சணத்தை காத்துக்கொள்ளாம என்ன பண்ணிட்டாருன்னா கீழ்படியாம என்ன பண்றாருன்னா அவர் பாவத்துக்குள்ளாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அங்க ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணம் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒட்டுமொத்த ஆதாம் சந்ததியுமே பாவத்துக்குள்ளாகவும் மரணத்துக்குள்ளாகவும் அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ என் நிலைமையில படைக்கப்பட்ட இந்த ஆதாம் எங்கே வந்துட்டாரு, அவருடைய சந்ததி எங்கே வந்துச்சு அப்படின்னா ஆறு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இந்த எண்ணுக்கும் ஆறுக்கும் கீழே ஒரு லைன் போட்டிருக்காங்க. அது ஒரு எழுத்துல இருக்கு, அவங்களுக்கு தெரியல. அது என்ன எழுதிருக்கு அப்படின்னா விசாலமான அப்படின்னு போட்டு. சரிங்களா? விசாலமான வழி, அது சின்ன இடத்துல எழுதி இல்லைங்களா? அந்த 3 வழிகள் பார்த்த ஞாபகங்களா? 3 வழிகள். முதல் வழி என்னது? விசாலமான வழி. 2வது வழி இடுக்கமான அல்லது நெருக்கமான வழி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 3வது வழி பெரும்பாதையான வழி. சரிங்களா? முதல் வழி தான் என்னன்னா கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆதாம் ஸ்டார்ட் ஆகுது, ஒட்டுமொத்த ஜனங்களும் பாவத்துல விழுந்து எல்லாமே போயிட்டாங்க கீழ் நோக்கி. மரம் நோக்கி போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வழி என்ன ஆயிடுச்சு? விசாலமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கறது இல்லைங்களா? ஸோ வலிக்கு இந்த மாதிரி என்ன செய்ய பாதை என்ன ஆயிடுச்சுன்னா பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? சீக்கிரமாக அந்த மரங்களை நிறுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ இங்க பார்க்கறது என்னன்னா ஆர் அப்படிங்கிற பேர் என்னன்னா மரண நிலை அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த எண்ணுக்கும் ஆருக்கும் இடையில ஏதாவது ஒரு லைன் இருக்கா? சார்ட்ல பார்த்தா தெரியுதா? எண்ணுக்கும் ஆருக்கும் ஏதாவது இடையில பட்ட ஒரு லைன் இருக்கா? படுக்கை பொருட்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இடையில ஒரு லைன் இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும். பீங்கிற லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? பீங்கிற ஒரு லெட்டர் இல்லைங்களா? ஸோ அது இந்த எண்ணுக்கும் ஆருக்கும் பீக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? என் ஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பீக்கு ஏதாவது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எதுவுமே தெரியுமா? இந்த எக்ஸாக்சிஸ் ஞாபகம், இந்த எக்ஸாக்சிஸ் என்ன சொன்னோம்? காலங்கள் சொன்னோம் இல்லைங்களா? இந்த என் லைன் இருக்கு, எல்லா காலத்துலயும் இருக்கு. ஆர் லைன்ங்கிறது எல்லா காலத்துலயும் இருக்கு. பி லைன் எல்லா காலத்துலயும் இருக்கா? ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் இருக்கு. அது கீழே அது கரெக்டா என்ன யுகம் இருக்கு, அந்த லைனுக்கு நேரம் என்ன யுகம் இருக்கு? யூத யுகம். சரிங்களா? அப்ப கெஸ் பண்ண முடியுதா இது என்னவா இருக்கும் அப்படின்னு? யூத யுகத்துல மட்டும் அந்த லைன் இருக்கு அப்படின்னா அது என்ன லைன் அப்படின்னா நியாயப்பிரமாண நிலைமை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? நிலையான நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா? தேவன் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதன்படி நடந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு? ஜீவன் கிடைக்கும் சொன்னாரு இல்லைங்களா? ஸோ மாம்சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலையான நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு என்ன சொல்றாங்க? அந்த நியாயப்பிரமாண
நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த நியாயப்பிரமாணம் அந்த யுகத்துல மட்டும் தான் இருந்துச்சு இல்லைங்களா, யூத யுகத்துல மட்டும் தான் இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ யாக்கோபினுடைய மரணத்துல இருந்து மோசே மூலமா அந்த காலத்துல ஒதுக்கப்பட்டது இல்லைங்களா. அது எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் வரைக்கும் இல்லைங்களா. நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்தேன்னு சொன்னார், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுறதுக்கு வந்தேன்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதை நிறைவேற்றி முடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு வேல்யூ இல்லை, அதுக்கான வேல்யூ இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ இந்த பி அப்படிங்கிறது என்னன்னா நியாயப்பிரமாண நிலைமை அல்லது நிழலான நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. இது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள், யாக்கோபுடைய அந்த 12 கோத்திரத்துக்கு சந்ததிக்கு 12 கோத்திரத்துக்கு வேலையெல்லாம் கொடுத்தாரு. தேவனுங்க நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த சம்பத்தாக ஜனங்களை தேர்ந்தெடுத்து போட்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்தது என்ன கோடு இருக்கு, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தா 3 கோடு பார்த்துருக்கோம், N R P. சரி, எனக்கு கீழே உள்ளதை பார்த்துருக்கேன், எனக்கு மேல போயிடும் சரிங்களா. என்னன்னா நியூட்ரல், பாவம் இல்லாத நிலைமையும் பார்த்தோம் இல்லைங்களா, பரிபூர்ண மனிதன் படைக்கப்பட்ட நிலைமை. இப்போ எண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோடுகளை நம்ம பார்க்கலாம். எண்ணுக்கு மேல இருக்க ஒரு முதல் கோடுங்க கேபிட்டல் M இருக்குங்களா. ஸோ அதுவும் எங்க இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில தான் இருக்கு இல்லைங்களா. ஆரம்பத்துல இருந்தே இருக்கா, இல்ல. முதல் உலகத்துல இருந்தே இருக்கா, இல்ல இல்லைங்களா. இரண்டாம் உலகத்துல ஆரம்பத்துல இருந்து இருக்கா, இல்ல. மூன்றாம் உலகம் கடைசி வரைக்கும் இருக்கா, இல்ல இல்லைங்களா. ஸோ அந்த லைன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கு இல்லைங்களா. எங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் இருக்கு சொல்ல முடியுமா? யூத யுகத்தினுடைய முடிவுல இருந்து சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது இல்லையா. ஸோ இந்த M அப்படிங்கிற நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புது சிருஷ்டியின் நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா. புது சிருஷ்டி யாருக்கு பேரு, யார் புது சிருஷ்டி? நாம தான். குறிப்பாக சபையாக அழைக்கப்பட்டு தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள் தான் யாருன்னா புது சிருஷ்டி சரிங்களா. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வந்தவங்க தான் யாருன்னா இந்த புது சிருஷ்டி சரிங்களா. இதை ஆசிரியர் கூடாரத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வாசல்ல உள்ள வழியா முதல் தெரு வழியா கடந்து 2ஆம் தெருக்குள்ள போறாங்க இல்லையா, அவங்க தான் யாரு அப்படின்னா புது சிருஷ்டிக்கான நிலைமை வச்சிருப்பாங்க. ஆவியில் ஜெயிப்பிக்கப்பட்ட நிலைமையை வச்சிருப்பாங்க இல்லைங்களா. தேவனுக்கென்று தங்களை தத்தம் செய்தவர்கள் தான் யாருன்னா இந்த புது சிருஷ்டி சரிங்களா. ஸோ அழைக்கப்பட்டவர்கள் நிலைமையில இப்ப நம்ம இருப்போம். ஒரு சிலர் இருக்கிறவங்க, ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பான், தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள போயிருப்பாங்க, என்னன்னா ஒப்பு கொடுத்திருப்பாங்க, தங்களுக்கு தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நிலைமையில இருக்கிறவங்க என்ன சொல்றோம்னா புது சிருஷ்டியின் நிலைமை அல்லது ஆவியில் ஜெயிப்பிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ப இந்த நிலைமைக்குள்ள வந்தார், அவர் எப்ப ஞானஸ்நானம் எடுத்து இதாவது சுத்தம் செய்வார்னு சொல்றாரு இல்லைங்களா. ஞானஸ்நானம் எடுத்து என்ன பண்ற, தன்னை அர்ப்பணிக்கிறார் இல்லைங்களா. எப்ப அப்படின்னா கிபி தன்னுடைய 30வது வயது இல்லைங்களா. கிபி 29 அப்ப தன்னுடைய 30வது வயதுல என்ன பண்றாரு, தன்னை ஒப்பு கொடுக்கிறார் ஞானஸ்நானத்துக்கு இல்லைங்களா. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி 30 வயது இருந்தால் தான் என்ன பண்ணணும், ஊழியத்துக்குள்ள வரணும் சரிங்களா. ஸோ தன்னுடைய 30வது வயதுல என்ன பண்றாரு அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ அங்க ஸ்டார்ட் பண்றது தான் என்னன்னா இந்த சுவிசேஷத்தினுடைய நிறைவு பகுதி வரைக்கும் வருது இந்த நிலைமை இருக்கு சரிங்களா. ஸோ இப்பவும் அவர் அடிச்சுவதை பின்பற்றி அவரை போல நடந்து அவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களே எங்க வர்றாங்கன்னா இந்த நிலைமைக்குள்ளார வராங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். M அப்படிங்கிறது ஒரு பிளேனு, அது எடுத்து பேர் என்ன அப்படின்னா புது சிருஷ்டி நிலைமை அல்லது ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம். அடுத்தது ஒரு பிளேன் இருக்கு, M-க்கு அடுத்த பிளேன் என்னன்னா கேபிட்டல் L-ன்னு சொல்லியிருக்கு சரிங்களா. இந்த கேபிட்டல் L-ல யார் இருக்காங்க அப்படின்னா தூதர்கள் இருக்காங்க சரிங்களா. தூதர்கள் அவரோட நிலைமை எங்க இருக்கவங்க இந்த L நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஆரம்பத்துல லோகோஸாக இருக்கும்போது எந்த நிலைமையில இருந்தாருன்னா இந்த நிலைமையில தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பிரதான தூதனாக இருந்தார் மிகாயேல் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா. ஸோ அந்த தூத நிலைமையில லோகோஸாக இருக்கும்போது கூட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிலைமையில தான் இருந்தாரு. இந்த நிலைமையில இந்த ஆண்டவர் என்ன நிலைமைக்குள்ள வந்தாரு, கேபிட்டல் N அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தார். ஆதாமுக்கு இணையாக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. என்ன பாடத்துல பார்த்தாங்க, ஈடுபலிங்கிற பாடத்துல பார்த்துருப்போம் இல்லைங்களா.
தேவனிடத்துல அவர் படைக்கப்பட்ட போது எந்த நிலைமையில இருந்தார் அப்படின்னா பிதாவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் கூட அவர் பிரதான தூதர் அப்படிங்கிற இந்த நிலைமையில தான் இருந்தாரு. ஸோ அந்த நிலைமையில இருந்த அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னை தாமே தாழ்த்தி எந்த நிலைமை எடுத்தார் அப்படின்னா தேவன் ஆயத்தம் பண்ண சரீரத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாரு, ஆதாமுக்கு இணையா பரிபூர்ண மனிதராக அந்த பிளேனுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிளேனுக்கு வந்து அவர் அந்த நியாயப்பிரமாணப்படி 30 வயது நிறைவு அந்த டைம் வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னா தன்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கும்படி என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறார். அந்த நிலைமை தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புது சிருஷ்டியின் நிலைமை, அது பிளேன் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஸோ அந்த பிளேன்ல இருந்து பிளேனுக்கு போகணும்னா ஒரு வழி இருக்கு. அந்த வழி கூட அந்த போட்டு சுவிசேஷ யுகத்துல பாத்தீங்கன்னா எம்முக்கும் எல்லுக்கு நடுவுல அந்த பேர் போட்டுட்டு தெரியுதுங்களா, சின்ன லெட்டர் இருக்கு, நெருக்கமான வழி அப்படின்னு போட்டுருக்கோம். சரிங்களா? முன்னாடி கீழே பார்த்தோம் எண்ல இருந்து ஆறுக்கு வந்த வழி பேர் என்னது, விசாலமான வழி. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 வழிகள். முதல் வழி. அடுத்து 2வது வழி இடுக்கம் அல்லது நெருக்கமான வழி. இந்த வழி யாரால் திறந்து வைக்கப்பட்டது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் திறந்து வச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர் தன்னுடைய ஞானஸ்தானத்துல ஆரம்பிச்சு வச்ச அந்த வழி. சரிங்களா? அந்த வழி அவர் எத்தனை வருஷம் அந்த வழியில நடந்தார், 3 வருஷங்கள் என்ன பண்ணார் அந்த வழியில அவர் நடந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த நெருக்கமான இடுக்கமான வழியில் நடந்து என்ன பண்ணாருன்னா தேவ உண்மையாக இருந்து நினைத்து என்ன பண்ணாரு, அவர் எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார் அப்படின்னா முதல்ல பிளேனுக்கு உயர்த்தப்பட்டார் சொல்லியிருக்காங்க. சிலுவை மரணத்துல தன்னை தன் ஜீவனாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தாருங்களா. உயிர் தெழுந்து அவர் எந்த நிலைமையில தான் முதல்ல இருந்தார் அப்படின்னா நிலைமையில தான் இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன ஒரு பிளேன் இருக்கு, அப்புறம் அப்புறம் இருக்கக்கூடியது கே அப்படின்னு ஒரு பிளேன் இருக்கு. சரிங்களா? அந்த கே அப்படிங்கிற நிலைமைக்கான பேர் என்னன்னா தெய்வீக நிலைமை. ஸோ இந்த நிலைமையில ஆரம்பத்துல இருந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா பிதாவாகி தேவன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு பிதாவாகிய தேவன் இருந்த நிலைமையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கே அப்படிங்கிற அந்த பிளேன்ல நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த தெய்வீக நிலைமை பிதாவாகிய தேவன் இருந்த அந்த தெய்வீக நிலைமையை யார் பெற்றுக்கொண்டாங்க, மாணவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்ப பெற்றுக்கொண்டாரு, உயிர் தெரிந்த உடனே பெற்றுக்கொண்டாரா, சிலுவையில மறித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தாரு. உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாட்கள் இந்த பூமியில இருந்தாரு, 40 நாட்கள் இந்த பூமியில தான் இருந்தார் இல்லைங்களா. ஸோ அப்புறம் 40ஆவது நாள் என்ன பண்றாரு, அந்த சீசர்கள் காணும்படி என்ன பண்றாரு, மேகத்தின் வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவர் எந்த நிலைமைக்குள்ளாக உயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கே அப்படிங்கிற நிலைமைக்குள்ளாக உயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த தெய்வீக நிலைமை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய நிலைமைகளை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா. முதல்ல என்ன பார்த்தோம்னா கேபிட்டல் பரிபூர்ண மனிதனுடைய நிலைமை பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது கேபிட்டல் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைமை, கீழான நிலைமை என்னன்னு பார்த்தோம், ஆர் மரண நிலைமை சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி மரண நிலைமையில் இருக்கிற ஜனங்கள்ல ஒரு சிலர் தேவன் தம்முடைய சொந்த சமூகமாக தெரிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நிலையான நீதிமாக்கப்பட்ட நிலைமைக்கு உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது பேர் என்னன்னா கேபிட்டல் பி அப்படிங்கிற அந்த லைன் பார்த்தோம். அடுத்தது ஒரு லைன் என்ன லைன் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் எம், அது என்னன்னா புது சிருஷ்டியின் நிலைமை அல்லது ஆங்கில தெரிவிக்கப்பட்ட நிலைமைன்னு பார்த்தோம். அடுத்து கேபிட்டல் எல் அப்படிங்கிறது தூதர்களின் நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கே அப்படிங்கிறது தெய்வீக நிலைமை அப்படின்னு கூட பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த சின்ன லெட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சின்ன லெட்டர்ஸ் தான், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசிடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன லெட்டர்ஸ் பார்க்கலாம். அது எந்த ஷேப்ல கொடுத்துருக்காங்க, பிக்சர்ல என்ன ஷேப்ல கொடுத்துருக்கு, பிரமிட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பரிபூர்ண மனுஷனை குறிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாக்ட் ஷேப் என்னன்னா இந்த பிரமிட் தான், வேற எந்த ஷேப்பும் நம்ம சொல்ல முடியாது. பரிபூர்ணத்தை குறிப்பதற்காக தேவன் பயன்படுத்துகிற ஒரு வடிவம் என்னன்னா பிரமிட் வடிவம் சொல்லுது. இந்த பிரமிட் குறித்து தனியாக பாடம் இருக்கு, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த சுருக்கத்தை மட்டும் சொல்றோம். பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்தும்படிக்கு தேவன் ஒரு வடிவத்தை இங்க கொடுக்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறேன்னா பிரமிட் ஷேப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மற்ற வடிவத்துல இருந்து இதுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது நீங்க எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. இந்த 4 பக்கத்துல நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் என்ன தான் தெரியும், ஒரு முக்கோணம் தான் தெரியும் இல்லைங்களா.
ஸோ அதனுடைய பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? இந்த பிரமிடுக்கு பேஸ் இருக்கு. மேல இருந்து வந்தாதான் கரெக்டா அந்த பிரமிட் ஷேப் கொண்டு வரணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மூளைகள் வசனோட வாசிக்கிறோம் இல்லையா? ஆகாதிலிருந்து தள்ளப்பட்டு மூளைக்கு தலைத்தல இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. அதுக்கு கீழே சரீரமாக சபை இருக்கிறது சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேத வசனங்களுக்கும் அந்த எண்களுக்கும் பரிபூர்ணத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு சரியான வடிவம் என்ன சொல்லி பார்க்கணும், இந்த பிரமிட் சொல்லிப்பாங்க. அதனால இந்த சார்ட்ல பிரமிட் வந்து இந்த ஷேப் பயன்படுத்தப்படுறது. இதுல நம்ம பார்க்குற முதல் ஷேப் லெட்டர் என்னன்னா ஸ்மால் வி. ஸ்மால் வி அப்படிங்கிற பக்கத்துலேயே யார் எழுதியிருக்காங்கன்னா ஆதாம் எழுதியிருக்காங்க. பக்கத்துக்கு ஏ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன எழுதியிருக்குன்னா ஆதாம். ஸோ இந்த ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமையில அந்த பிரமிட் சொல்லுது. ஏங்கிற சின்ன பிரமிட் என்ன சொல்றதுன்னா ஆதாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆதாம் எந்த நிலைமையில படைக்கப்பட்டாரு? பரிபூர்ண நிலைமையில படைக்கப்பட்டார். பாவம் இல்லாத நிலைமையில படைக்கப்பட்டார். ஸோ அந்த ஏங்கிறது ஆதாம் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். அதை எங்களோட ஆரம்பிச்சோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்தும் ஆவானானான். ஆதாம் படைக்கப்பட்டதை பார்க்கணும். மண்ணினாலே உருவாக்கினார் அப்படின்னா மண்ணில் உள்ள தாது பொருட்களை கொண்டு என்ன பண்ணியிருக்காரு? மனுஷனை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பாடங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ மண்ணில் இருக்கிற எல்லா சத்து பொருளும் நம்மளோட உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். எடுத்துக்காட்டு சொன்னா இரும்பு சத்து இல்லைங்களா, கால்சியம், இதெல்லாம் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். அது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை கொண்டு நம்ம இருக்கிற தேவன் மனுஷனை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். அவருடைய சுவாசத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு? மனுஷனை ஜீவாத்மாவை படைச்சிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க ஏங்கிறத ஆதாம் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி இந்த பரிபூர்ண நிலைமையில படைக்கப்பட்ட ஆதாம் தான் என்ன பண்ணிட்டாரு? கொஞ்ச காலத்துல என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய பரிபூர்ணத்தை இழந்துட்டார். தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமிடம் பரிபூர்ணத்தை இழந்து எங்க போயிட்டார் அப்படின்னா மரணங்கிற நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த அந்த எண்ணில இருந்து கீழே வர பாதை என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா விசாலமான வழி அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? மரணங்கிற நிலைமைக்குள்ளாக ஆதாம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் நமக்கு தெரியும். ரோமர் 6:23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவம் செய்த நிமித்தம் ஆதாம்ல இருந்து ஒட்டுமொத்த சந்தி எங்க வந்துட்டாங்கன்னா அந்த மரண நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஏற்கனவே சொன்ன முதல் வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது விசாலமான வழி. அது எங்க போகுது அப்படின்னா கேட்டுக்கு போகிற வழியா இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனுடைய ஆரம்பிச்சது யார் அப்படின்னா ஆதாம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம். சரிங்களா? ஸோ அந்த வழி விசாலமான வழி அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்தது இந்த மரண நிலைமையில இருக்கிற அந்த ஜனங்களை சொல்றதுக்கான ஒரு லெட்டர் தான் என்னன்னா பிங்கிற லெட்டர் பயன்படுத்தப்படுது. இந்த ஸ்மால் பி அப்படிங்கிற லெட்டர் என்னன்னா மரண நிலைமையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. அங்க என்ன பிரமிட் ஷேப் இருக்கா? அங்க பிரமிட் ஷேப் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அது பரிபூர்ணமற்ற நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஒட்டுமொத்த ஆதாம சந்ததி எங்க வந்துட்டாங்கன்னா பரிபூர்ணத்தை இழந்து எங்க வந்துட்டாங்க? மரணத்துக்குள்ள வந்துட்டாங்க. அது பரிபூர்ணமற்ற நிலைமை அப்படிங்கிறதுனால அந்த பிரமிட் ஷேப் அங்க இல்லை. தலைப்பகுதி இந்த கூர்நுனி கொம்பு அங்க இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லோரும் பாவம் செஞ்சாங்க. எல்லாருமே இந்த மரண நிலைமைக்குள்ள வந்துட்டாங்க. இந்த பிங்கிற லெட்டர் எதை அடையாளப்படுத்துறதுன்னா ஒட்டுமொத்த மனுக்குலவும் இந்த மரணத்துல இருக்கிறதுனால அடையாளப்படுத்துது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த ஏங்கிற அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குங்களா, அது என்ன பார்த்தோம்னா ஜலப்பிரளயம்னு சொல்லி பார்க்கணும். அது என்ன லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏனில சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடைப்பட்ட பகுதி ஏக்கும் டிக்கு இடைப்பட்ட பகுதி ஸ்மால் லெட்டர்ல அந்த நம்பர்ல கொடுத்துருக்காங்க. 1ஆம் நம்பர் இல்லைங்களா? அது ஜலப்பிரளயத்துக்கான காலம் 370 வருடம்.
கடவுள் செய்வது நாட்கள் 120 நாட்கள் ஒரு வருடம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம எங்க போறோம்னா இந்த 2ஆம் உலகத்துல போறோம். இந்த 2ஆம் உலகத்துல கூடிய முதல் யுகம் என்னன்னு பார்க்கறோம் அப்படின்னா முதல் யுகம் என்னது? கேபிட்டல் டி என்னது? முற்பிதாக்களின் யுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். வசனம் வாசிச்சா 1 நாளாகவும் 2 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கு மேற்கிருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. முற்பிதாக்களின் காலம் தான் என்னன்னு சொல்லி பார்க்கறோம். ஆபிரகாம் இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். யாக்கோபுடைய மரணம் வரைக்கும் சொல்லி கூட நம்ம பார்க்கறோம். சரிங்களா? இந்த வருடங்கள்லாம் கூட நம்ம டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம ஓவர் இதை நம்ம பார்க்கறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம்? அது கீழே என்ன இருக்கு? சீங்கிற லெட்டர் இருக்கு இல்லைங்களா? இப்பதான் நம்ம வசனம் வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? இந்த யுகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாம்கிட்ட தேவன் உடன்படிக்கை பண்ணில இருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஆபிரகாம்கிட்ட தேவன் உடன்படிக்கை பண்ணின காலத்துல இருந்து யாக்கோபுடைய மரணம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றோம். என்னன்னு பார்க்கணும்னா முற்பிதாக்களின் யுகம் சொல்லி பார்க்கறோம். ஸோ அந்த லெட்டர்ல என்ன அடையாளப்படுத்துறோம் அப்படின்னா ஆபிரகாம் தான் அடையாளப்படுத்தும். சிங்கிற பிரமிக் யார் அடையாளப்படுத்துதுன்னா ஆபிரகாம். சரிங்களா? இப்போ ஆபிரகாம் எந்த இடத்துல இருக்கிறாரு? எந்த பிளேன்ல இருக்காரு? என்ல இருக்கிறாரா, ஆர்ல இருக்கிறாரா, கீழே இருக்காரு? எந்த பிளேன்ல இருக்காரு? NRT எதுல இருக்காரு? என்ல தான் இருக்காரு. எக்ஸ்லயே என் பிளேன்ல தான் இருக்காரு. என்னது? பரிபூர்ண நிலைமை நீதிமான் நிலைன்னு சொல்லிப்பாங்க. இது கரெக்டா? ஆபிரகாம் அங்க இருக்கிற கரெக்டா? கரெக்டா? எப்படி? ஆதாம் சந்ததி எல்லாமே மரண நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றோம். அப்போ எங்க இருக்கணும்? இன்னும் உடன்படிக்கை அந்த நியாயப்பிரமாணம் இன்னும் கொடுக்கல இல்லைங்களா? அப்ப டிஏ இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் எங்கதான் இருக்கணும்? ஆறுல தான் இருக்கணும். ஆதாம் எங்க வந்துட்டாரு? பாவம் செஞ்சிருந்தோம் மரண நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஆதாமுடைய சந்ததி எல்லாருமே எங்கதான் வரணும்? 6 பேர் தான் வரணும். அப்ப அங்க சொல்லிடுச்சோம். கரெக்டா தான் கேட்கிறேன். ஆபிரகாம் என் பிளேன்ல இருக்கிறது கரெக்டா அப்படின்னா கரெக்டு தான். அதுக்கு நான் வசனம் சொன்னா கரெக்டு தான். ஆபிரகாம் தேவனோட பார்வை எப்படி இருந்தாரு? நீதிமானா தான் இருந்தாரு. எப்படி நீதிமானா இருந்தாரு? விசுவாசத்தினால நீதிமானா இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கறதுக்கு வாசிக்கலாம். ரோமர் 4:20. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசம் என்ன பண்ணியிருக்காங்க? தேவனுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணியிருக்கேன்? நீதிமானாக எண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கறாங்க. ஏன்னா தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. தேவன் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? சிநேகிதன்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிக்கிறார்? தேவனுடைய பார்வையில நீதிமானாக தீர்ந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிக்கிறோம்னா சீங்கிற பிரமிடு ஆபிரகாம் குறிக்குது. அவர் நீதிமானாக்கப்பட்ட அந்த பரிபூர்ண விசுவாசத்தின் அடிப்படையில் அங்க இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சரிங்களா? அடுத்த முன்னாடி மாதம் இந்த ஒட்டுமொத்த மரணத்தில் இருக்கக்கூடிய சந்ததியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த டிங்கிற லெட்டர்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்த யுகம் என்னன்னு பார்க்கிறோம். டிக்கு அப்புறம் இருக்கக்கூடியது யூத யுகம் இல்லைங்களா? ஈங்கிற லெட்டர்ல நம்ம பார்க்கிறோம். இந்த ஈங்கிற லெட்டர் இருக்கக்கூடிய யூத யுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த யூத யுகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய லைன்ல என்னன்னு பார்க்கறோம்னா பீங்கிற லெட்டர்ல நம்ம பார்க்கிறோம். இந்த பீங்கிற நிலைமை என்னன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். நிழலான நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். நியாயபரமான நிலைமைன்னு பார்த்தோம். வாசிக்கிறேன். நாத்திராகமம் 19:5. நாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த யாக்கோபு சந்ததி என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்டிருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கறீங்களா? முதலாம் வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்பு வந்தாலும் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா பாவத்திலேயே தான் பெருகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க இல்லையா?
ஸோ அந்த ஜனங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தேவன் தன்னுடைய சொந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காரு, இந்த நிலையான நீதிமானப்பட்ட நிலைமைக்கு உயர்த்திருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கலாம். அதை என்ன பார்க்கலாம், தீங்கிற நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 147:20. சங்கீதம் 147:20. அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. எந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கு செய்திருக்காரு, குறிப்பிட்ட ஜனத்தை சொந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்திக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதனால அந்த ஜனங்கள் என்ன பண்ணலன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அதை நிறைவேற்றினது யார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுல இந்த யுகத்துல இன்னொரு இதையும் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த யுகத்துக்கு கீழே என்ன போட்டது, ஆசரிப்பு கூடாரம் இருக்குங்களா? ஆசரிப்பு கூடாரத்தை எங்க கொடுத்தாரு தேவன்? யூதேவத்துல தான் கொடுத்தாரு இல்லைங்களா? ஆசிரியர் கூடாரத்தை கொடுத்தாரு. அதை பார்த்து நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஆசிரியர் கூடாரங்கிற ஒரு தனி பாடமாக கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ரோமர் 5:20 வாசிக்கலாம். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஸோ தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அங்கே வசனம் என்ன வாசிக்கிறோம்னா மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சு. அப்ப மீறுதல் பெருகும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தாரு அப்படின்னா அப்படி இல்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனாலதான் பாவங்கிற உணர்வு அவர்கள் வந்துருக்கு இல்லைங்களா? ஒருவேளை நியாயப்பிரமாணம் கொடுக்கல என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் செய்யறது பாவமே என்ன பண்ணிருக்காரு, அவங்க உணர்வுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனாலதான் அவங்க செய்யறது பாவங்கிற உணர்வு வந்திருக்கும். அந்த கவுண்டிங் என்ன ஆகும், ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இத்தனை பாவங்கள் கவுண்டிங் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனால அந்த பாவத்தை உணர்வு அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அது நிமித்தம் என்ன பண்ணா பாவமாக பெருகிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்படி பாவம் பெருகினாலும் அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா கிருபையை கொடுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த பலி செலுத்துக்கிற முறைமைலாம் கூட தேவன் கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த ஜனங்கள் என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க, வழங்காக்கடத்துள்ளதான் இருக்காங்க, அவங்க மனம் திரும்பாதவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். ஸோ அடுத்து என்ன பெருமை பார்க்குறோம். அடுத்தது நம்ம 2 பெருமை பார்த்தோம். ஒன்று ஆதாம, இன்னொன்று ஆபிரகாம் பார்த்தோம். அடுத்த என்ன பெருமை இருக்கு, அந்த 2ஆம் வகுத்துல ஜி அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு. ஸோ இந்த ஜி யாராவது இருக்கு, அந்த டைம் பீரியடு அது எங்க வச்சுக்கூட அது கரெக்டாக சொல்லுது. யூத யுகத்தினுடைய முடிவு பகுதியில் தான் அந்த ஜி பெருமை இருக்கு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு நிலைமை இல்லையா, யாரு மாணவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீங்கிற லெட்டர்னு சொல்லி பார்க்கிறோம். வாட்சலாம் ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணியிருக்காரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுக்குள்ளாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? நம்முடைய ஒரே குமார் என்ன பண்ணியிருக்காரு, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பியிருக்காரு, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஜீங்கிற பெருமையாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப அப்படின்னா அவர் ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா, ஆதாமுக்கு இணையாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா, முதலாம் ஆதாமுக்கு இணையாக வந்த 2ஆம் ஆதாமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா, அந்த நிலைமை தான் என்னன்னா இந்த ஜீங்கிற பெருமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதுல தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற நிலைதான் அந்த ஜீங்கிற பெருமை நிறைவேறுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த மாசம் வாசிச்சா ஏசாயா 6:8. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். என்னை அனுப்பும் என்று சொல்லிட்டு இந்த பிரதான தூதர்கள் அப்படி நிலைமையில இருந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலாக வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னையை ஒப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுதான் அந்த ஜீங்கிற லெட்டர் பார்க்கலாம். வாசிக்கிற 1 பேதுரு 2:21.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அடிச்சுவடு துன்பத்திற்கு ஒரு மாதிரி வச்சிருக்காரு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியில அவர் தன்னை ஒப்பு கொடுக்குற அந்த நிலைமையில நம்மளும் பார்க்குறோம்னா இந்த ஜீங்கிற பெருமையில நம்ம பார்க்கறோம் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஜீங்கிற பெருமையில இருந்த ஆண்டவர் அடுத்து என்ன நிலைமைக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா எம் அப்படிங்கிற நிலைமைக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எம் அப்படிங்கிற நிலைமைக்கு பேர் என்ன? புது சிருஷ்டி அல்லது ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லையா? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு புது சிருஷ்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறது இல்லையா? ஸோ அவர் தேவன் கொடுத்த மாம்சத்தை வரித்து என்ன பண்ணிருக்காருன்னா புது சிருஷ்டியை அவர் வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது அந்த எம் பிளேங்கிறது என்னன்னா புது சிருஷ்டி நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அந்த 3 வருடங்கள் அந்த இறுக்கமான வழியில நடந்து சிலுவை மரணத்துல மரித்த பிறகு எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார்? இடுக்கமான வாசலையே பிரவேசிச்சு என்ன பண்ணாரு? மரணத்தை சுதந்திரத்துக் கொண்டு 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டு எந்த நிலைமைக்குள்ளாக போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் எல் அப்படிங்கிற நிலைமைக்குள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த இறுக்கமான வழிக்குள்ள போகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கீழே தான் நோக்கி வரணும் இல்லைங்களா? 2 ஆப்ஷன் தான் இப்போ நமக்கு முன்னாடி. ஒன்று இடுக்கமான வழியில நடந்து மேல் நோக்கி போகணும், அதுக்கு நம்ம கிரியை காமிக்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம டைரக்டா கீழே தான் போயிடும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ சுவிசேஷ யுகத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு தேவன் இந்த அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க கிரியைகள் வாயிலாக அடிச்சு விட்டு பின்பற்றி உண்மையை நடந்த என்ன பண்ணலாம், அவர் ஜெயம் கொண்டது கூட ஜெயம் கொண்டு அந்த தெய்வீக நிலைமைக்குள்ளாக போகலாம். இல்லை அப்படின்னா அவர்கள் அந்த கீழான நிலைமைக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட்சமா 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வாட்சமா 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நம் நிமித்தம் என்ன பண்ணிருக்காரு, அவர் தரித்திரராக அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா? சரி, இந்த ஒட்டுமொத்த சந்ததியும் இந்த மரண நிலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மாணவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இடுக்கமான வழியை ஆரம்பிச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். நெருக்கமான வழி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அடுத்தடுத்த பிரமிட்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மாணவர் இயேசு கிறிஸ்து 3 வருடங்களுக்கு பிறகு சிலுவை மரணத்துல மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து எங்க போயிருக்காரு அப்படின்னா அந்த எல் நிலைமைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 40 நாட்கள் இந்த உலகத்துல சீஷர்களை திடப்படுத்தும்படிக்கு என்ன பண்ணாரு, அவர் காட்சி கொடுத்தார். 40ஆவது நாள்ல அவர் உயர்த்தப்பட்ட எங்க போனார் அப்படின்னா அந்த கீழ நிலைமைக்கு தெய்வீக நிலைமைக்கு போயிருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ இதான் நம்ம என்ன பார்க்கறோம்னா அந்த யூதர்கள் அறுவடை அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கறோம். ஸோ அந்த பீரியட்ல அடுத்தது யார் வந்துட்டாங்க அப்படின்னா சீஷர்களையும் வந்துட்டாங்க இல்லைங்களா? 12 கோதுமை மணியும் அந்த டைம்ல கிடைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த யூதயுக அறுவடையும் அந்த டைம்ல அதை பார்க்கணும். அந்த கேப் இருக்குங்களா, அந்த லைன் யூதயுகத்துக்கும் சீஷர்களுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, அந்த லைன் தான் என்னன்னு பார்க்கறோம்னா யூதயுக அறுவடை அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அந்த யூதயுக அறுவடையில கிடைக்கப்பட்டது 12 கோதுமை மணியும் 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிதான் மத்திய 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்திய 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். அந்த முதல் அறுவடையில பதறில் வந்து கோதுமை மணிகள் பிரித்தெடுக்கப்பட்டது. அதுதான் 1ஆம் அறுவடை யூத யுகத்தினுடைய முடிவுல நடந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் அந்த சின்ன சின்ன பிரமிட். இப்போ நம்ம பார்க்கறது என்ன பிரமிட் பார்க்குறோம், ஐங்கிற லெட்டர்ல இருக்கு இல்லைங்களா? மாணவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து எந்த நிலைமைக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தூதர்கள் நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஐங்கிற பிரமிட் நிலையை பற்றியும் சொல்லி பார்க்குறோம்.
அடுத்து இருக்கிறது என்ன பிரமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேங்கிற பிரமிட், தெய்வீக நிலைமை. இந்த வசனத்தை வாசிச்சா அப்போஸ்தலர் 1:3. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல கொலையுண்டு என்ன பண்ணார்? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லைங்களா? அதை சீஷர்களுக்கு திடப்படுத்தும்படிக்கு, அதை காண்பிக்கும்படிக்கு தாம் இன்னும் மறித்து மனித நிலைமையில இல்லை, எப்படி இருக்கிறார்? உயிர்த்து ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறார் சொல்லி பார்க்கறீங்களா? அவர் ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறத காமிக்கிறதுக்காக தான் வெவ்வேறு வடிவங்களை காட்சி கொடுக்கிறார் இல்லைங்களா? அவர் எப்படி இருந்தாலும் அப்படின்னு காட்சி கொடுக்குறாரு, வேற வேற ஊருக்கு காட்சி கொடுக்குறாரு இல்லைங்களா? அவர் பேசின பிறகுதான் அவங்க ஆண்டவருக்கு உணர்ந்து கொள்றாங்க. அவர் பார்த்த உடனே அவர் ஆண்டவர் உணர்ந்து கொள்றாரு. அநேக முறை காட்சி கொடுத்தாலும் அவர் பேசும்போது அவருடைய பேச்சு வச்சு என்ன பண்றாங்க? நம்முடைய ஆண்டவர் உணர்ந்து கொள்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அவர் மாம்சத்தில் உயிர்த்திருந்த ஆவியில உயிர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட. ஸோ அந்த வகையில சீஷர்களை திடப்படுத்தும்படிக்கு என்ன பண்றாரு? அநேகம் காரியங்கள் அவரோடு பேசி அவர் திடப்படுத்தும்படிக்கு அந்த 40 நாட்கள் என்ன பண்றாருன்னா தரிசனமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த 40 நாளாகவும் இருந்த அந்த காலப்பகுதியில அந்த எண்ணிக்கையில இருந்ததாக நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கிறோம். ஸோ அதற்கு பிறகு எங்க போறார் அப்படின்னா அவர் எங்க உயர்த்தப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வீக நிலைமைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது பிளேல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலைமையில கேங்கிற லெட்டரை தான் நம்ம பார்க்கணும். இந்த சின்ன பிறகு பார்க்கணும் இல்லைங்களா? கேங்கிற லெட்டர் அது தெய்வீக நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிதாவாகிய தேவன் இருந்த நிலையை என்ன பண்றாரு? நம்முடைய குமாரனுக்கு ஆடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம் யோவான் 5:26. யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். சோ இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா சுவிசேஷம் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட சபை வகுப்பாளர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கறீங்களா? சுவிசேஷ யுகம் முழுவதும் இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறீங்களா? அதனாலதான் அந்த எம் பிளேன் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சுவிசேஷ யுகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த எம் பிளேன் பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் உலகத்துல தான் இருக்காது. எம் பிளேன் இது வரைக்கும் தான் இருக்கு, சுவிசேஷ யுகத்து வரையும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆசிரியர் 1:2-21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து எம் பிளேன்ல இருந்து எங்க போனாரு? அடுத்து எல் பிளேன். எந்த வழியில போனாரு? நெருக்கமான வழியில இல்லைங்களா? ஸோ அடுத்து எல் பிளேன்ல இருந்து அடுத்து எங்க போனார் அப்படின்னா கே பிளேனுக்கு போனார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அவரை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்கள் இருந்து உண்மையான சீஷர்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னா எம் பிளேன்ல இருந்து எல் பிளேனுக்கு உயர்த்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஜனங்கள் இது வரைக்கும் எல் பிளேன்ல இருந்திருப்பாங்க அப்படின்னா 1878 வரைக்கும். சரிங்களா? ஸோ அந்த 878 இருந்து என்ன அதுக்கப்புறம் வர ஜனங்கள் என்ன அப்படின்னா இமைப்பொழுதுல மறுபடியும் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வசனம் வாசிக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்பொழுது இருக்கிற நாம் என்ன அப்படின்னா தேவனுக்கு உண்மையா இருந்து மகனுக்கு உண்மையா இருந்தா அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த சரீரத்துல மறித்து இமைப்பொழுதுல மறுபடியும் அப்படி வாய்ப்பு கூட நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பகுதியில் ஒரு பிரமிட் பார்க்கணும். என்ன பார்த்தீங்களா? அது தெரியுதா? ஒரு பெரிய பிரமிட் சுவிசேஷத்துல இருக்கு. அதுல தலை எங்க இருக்கு? தலைப்பகுதி மேல. அது என்ன போட்டிருக்கு? எல் அப்படிங்கிற லெட்டர்ல போட்டிருக்கு. சரிங்களா? அந்த எல் லெட்டர் என்ன அடையாளப்படுத்து? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா தேவனோடு அவருடைய சிங்காசனத்துல வலது பாசத்தில் இருக்கிறார். அந்த தெய்வீக நிலைமை தண்ணீர் தானே ஜீவனோட நிலைமை அழியாம நிலைமையில எங்க இருக்காரு அப்படின்னா கே பிளேன்ல இருக்கிறார். சரிங்களா? அந்த எல் பிரமிடுக்கு அந்த பூர்ணி கொம்பு அங்க இருக்கு. அதுக்கு கீழே தான் இருக்கு அதனுடைய சபை அங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சுவிசேஷம் இருக்கக்கூடிய மற்ற அங்கங்கள் என்ன பேர் போட்டுக்காங்க? என் எம் அப்புறம் டி கியூ. சரிங்களா? அந்த தலையும் அந்த அங்கங்கள் என்ன ஆகல, இன்னும் சேரல. சரிங்களா? சுவிசேஷ முடிவுலாம் என்ன ஆகும் அப்படின்னா 1,40,000 பேர் நிறைய வளைந்தாதான் என்ன ஆகும்? அந்த சரீர அங்கம் தலையோட கூட போய் ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் அந்த சுவிசேஷ ஒரு திறமையாக போட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அந்த பிரமிடையும்
4 லெட்டர்ஸ்ல 4 வகுப்பாக குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போகிறோம். NMPQ அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாமே எந்த வழியில நடந்தாதான் அந்த நிலைமைக்கு போக முடியும் அப்படின்னா, நெருக்கமான வழியில நடந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆண்டவர் ஜெயம் பண்றது போல இவர்களும் ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அந்த பிரேயர் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் NMPQ அப்படிங்கிற அந்த 4 வகுப்பாக இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே எந்த யுகத்துல தான் இருக்காங்கன்னா, சுவிசேஷ யுகத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையாக இருந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் அந்த பிரைமரி இன்னும் ஜாயின் ஆகிற அந்த கேப் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் N யார் அடையாளப்படுத்தும், M யார் அடையாளப்படுத்தும், P யாரு, Q யாருன்றது நம்ம பார்க்கணும். N யாரா இருப்பாங்க? N யார் அப்படின்னா சபை வகுப்பார். இந்த 1,44,000 அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அடுத்தது M யார் அப்படின்னா திரள் கூட்டத்தார். சரிங்களா? வாசிச்சு ஞாபகத்துங்களா? எந்த பாடத்தை பார்த்துருக்கோம்? அதை எந்த பாடத்தை பார்த்துருக்கோம்? கிறிஸ்துவின் சபையின் பாடம் பார்த்தோம். ஞாபகத்துல எத்தனை பாடமா பார்த்தோம்? சான்றுதான் நம்ம இங்கே பார்க்கணும். சான்று சரிங்களா? N யார் அப்படின்னா சபை 1,44,000. M யார் அப்படின்னா திரள் கூட்டத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஊமையை கூட பார்த்துருக்கு. என்ன ஊமை இது? 10 கன்னிகைகள் ஊமை இல்லைங்களா? 5 பேர் எப்படி இருக்காங்கன்னா புத்தி உள்ளவர்களாக இருக்காங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருக்காங்க. புத்தி உள்ள கன்னிகைகள் யார் அப்படின்னா சபை வகுப்பார். புத்தி இல்லாதவங்க யார் அப்படின்னா திரள் கூட்டத்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். அடுத்தது யாரு? P. இவங்க யார் அப்படின்னா பெயர் சபை வகுப்பார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து Q யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த உலக ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இந்த NMக்கும் PQக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு பிரமிட் ஷேப்ல தான் பார்க்கிறோம். இந்த 2 வகுப்பார் NMக்கும் PQக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எதுக்கு மேலேயோ எதுக்கு கீழே இருக்கிறாங்க? இல்ல, ஒரு பிளேனுக்கு மேல 2 பேர் இருக்காங்க, ஒரு பிளேனுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. என்ன பிளேன் அது? எம்முக்கு மேல இருக்கவங்க தான் யாரு? NM. N யாருன்னா சபை வகுப்பார், M யாருன்னா திரள் கூட்டத்தார். இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? வானத்துக்குரிய ஆசீர்வாதம். சரிங்களா? வானத்து நட்சத்திரங்கள், பூமி கடற்கரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்க, 2 ஆசீர்வாதங்கள். ஸோ இந்த வகுப்பார் NM என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம்னா ஆவிக்குரிய நிலைமைக்கு வர போறாங்க சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இந்த PQ எங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அப்படின்னா எங்கதான் இருக்காங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப M என்ன நிலைமைங்கிறது ஞாபகத்தை எம்ங்கிற நிலைமை ஆவியை ஜெயிப்பிக்கப்பட்ட நிலைமை, புது சிருஷ்டி நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பட் புது சிருஷ்டியா மாறினா என்ன கண்டிஷன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அது செஞ்சுதான் வந்தார் அந்த நிலைமைக்கு. ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு தத்தம் செய்து வந்தாதான் அந்த ஜெயிப்பிக்கப்பட்ட நிலைமைக்கு வர முடியும்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ஞானஸ்தானம் எடுத்து தம்மையே ஒப்பு கொடுத்து வர்றதுக்கு நிலைமைக்கு தான் வந்து புது சிருஷ்டி நிலைமை, ஆவியில் ஜெயிப்பிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த நிலைமைக்கு வந்து அந்த நெருக்கமான வழியில நடந்தாதான் என்ன நிலைமைக்கு போக முடியும்னா அந்த எல் பிளேனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ அந்த PQ இவங்க யார் அப்படின்னா தங்களை தர்க்கம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ஒருவேளை இவங்களுக்கு அந்த கிறிஸ்துவனுடைய நீதி தெரிஞ்சிருக்கலாம், கிறிஸ்துவனுடைய ஈடுகளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அந்த P வகுப்பார் எங்க இருக்கிறாங்க? என்ன பிளேன்ல இருக்காங்க? P வகுப்பார். Pக்கும் Qக்கும் என்ன வித்தியாசம் அது சொல்ல முடியுமா? P எங்க இருக்காங்க? Nக்கு மேல இருக்காங்க. Q எங்க இருக்காங்க? Nக்கு கீழே இருக்காங்க. அப்படின்னா இப்ப N என்ன அப்படின்னா பரிபூர்ண நிலைமை, நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ P யார் அப்படின்னா பெயர் சபை வகுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரியும் அப்படின்னா தங்களுடைய பாவங்களை நீக்கிற கிருபாதாரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சத்தியம் மட்டும் தான் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடி மட்டும் தான் அவங்க விசுவாசிப்பாங்க. மற்ற சத்தியங்கள் ஏதாவது தெரியுமானா அவங்களுக்கு தெரியாது. திருத்தம் பற்றி தெரியுமானா தெரியாது. நரகம் பற்றி தெரியுமானா தெரியாது. ஆத்துமாக்கு சாவு இருக்குன்னு தெரியுமானா தெரியாது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சபை வகுப்பாரோட எண்ணிக்கை தெரியுமானா தெரியாது. திரள் கூட்டத்தார் பற்றி தெரியுமானா தெரியாது. ஆவிக்குரிய நிலைமை, ஜெயிப்பிக்கப்பட்ட நிலைமை, இதை பற்றின சத்தியம் தெரியுமானா தெரியாது. சரிங்களா? நரகம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சத்தியங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அவர்கள் தங்களை தேவனுக்கு என்று ரத்தம் செய்யாதவர்கள். என்ன மட்டும் தெரியுமா? கிறிஸ்து
ஈடுபடுகிற சத்தியம் மட்டும் தெரியும். அதனாலதான் அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. விசுவாசத்தின் அடிப்படையில எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தின் அடிப்படையில நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இருக்காரோ, அதே போல இந்த பெயர் சொல்லுபவர்கள் எங்க இருக்காங்கன்னா நீதிமான்களாக கருதப்படுகிறாங்க. ஆனாலும் அந்த நீதிமான்களாக கருதப்படுறது விருதுவாக இருக்கு, விருதாக தான் இருக்கு இல்லைங்களா? அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? நீதிமான நிலைமையில இருக்கிறதுனால அவங்க ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னா எந்த விதமான பலனுமே இல்லை, பயனுமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணல, தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல, அடுத்த நிலைமைக்குள்ளாக போகல அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். இந்த நிலைமைக்கு வரணும்னா ஏதாவது கிரியை தேவைன்னா கிரியை தேவை. தேவனுடைய கிருபை இருந்தா போதும். ஒருத்தர் எனக்கு வரணும் அப்படின்னா அவங்க ஏதாவது செய்யணுமா? எதுவுமே செய்ய தேவை. சரிங்களா? இப்ப நீங்க ஏதாவது செஞ்சு இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா இல்ல, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், கிருபையில தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? ஆனா இந்த நிலைமையில அடுத்த நிலைமைக்கு போனோம்னா என்ன தேவை? கிரியை தேவை. என்ன கிரியை? இடுக்கமான பாதையில நடனம். சரிங்களா? பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் தேவனுக்கென்று நம்ம ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும்? இந்த இடுக்கமான பாதையில மரண வரையும் நடக்கும். அப்படி நடந்தாதான் என்ன பண்ண முடியும்? நாம அடுத்த பிளேனுக்கு போக முடியும். ஸோ என் பிளேன்ல இருந்து அடுத்த பிளேனுக்கு போகணும் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற கிரியை தேவை அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஸோ என் யார் அப்படின்னா சபை, எம் திரள் கூட்டம், பி பெயர் சபை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். கியூ பெயர் கிறிஸ்தவர்கள் இந்த உலக ஜனங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கிறிஸ்தவ ஜனங்களையும் கூட சொல்லி கொண்டாலும் அவங்க யாரும் கிறிஸ்துவ விசுவாசிக்கவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையில கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உடனே சர்ச்சைக்கு போவாங்க, ஈஸ்வரர் அன்னைக்கு சர்ச்சைக்கு போவாங்க. இயேசு கிறிஸ்து பத்தி ஏதாவது தெரியும்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க எதுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னா உலக ஜனங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அதனால எந்த ஒரு பலனும் இல்லைன்னு கொடுக்க நம்ம பார்க்கணும். பெயர் கிறிஸ்தவர்களாக அது உலக ஜனங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த சின்ன பிரமிடை கூட திரும்ப பார்த்தோம்னா எல் பிரமிட் என்னன்னு பார்க்கலாம். சுவிசேஷ அறுவடையில இந்த எல் பிரமிடை வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சுவிசேஷ அறுவடை எங்க இருக்கு? முன்னாடி யூதர்கள் அறுவடை பார்த்தோம். ஈக்கு எப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அதே போலதான் இப்ப எப்புக்கும் அந்த ஜிக்கும் இடைப்பட்ட பகுதி. எப்புனா என்னது? சுவிசேஷ யுகம். ஜினா என்னது? மாணவர் இயேசு கிறிஸ்துவோட 1000 ஆண்டு அரசாட்சி, மேசியாவின் யுகம். ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஓவர்லாப்பிங் பீரியட். இப்ப நம்ம அங்கதான் இருக்கோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்ப நம்ம அங்கதான் இருக்கோம். 2ஆம் யுகத்தினுடைய முடிவு பகுதி, சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். அதே சமயத்துல 1000 அரசாட்சியினுடைய ஆரம்ப பகுதி, மேசியாவின் யுகத்தினுடைய ஆரம்ப பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்ப்போம். ஸோ இதுலயும் ஒரு சின்ன சின்ன பிரமிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆர் அப்படிங்கிற ஒரு பிரமிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஆர் என்ன அடையாளப்படுத்த அப்படின்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அப்படின்னு கூட பார்ப்போம். சரிங்களா? இந்த எல் அப்படிங்கிறது என்ன? சரி, ஸ்மால் ஐ. ஸ்மால் ஐ எப்போ வந்துச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில மரித்து உயிர்த்து அந்த இடத்துக்கு போனார்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவனிடத்துல இந்த தெய்வீக நிலையை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிற நிலைமையில என்னன்னு பார்க்கிறோம்னா அந்த ஆர் பிறவில அடையாளப்படுத்தி பார்க்கிறோம். ஸோ அடுத்து கீழே ஒரு சின்ன பிரைவேட்ஸ் நான் பார்க்குறேன் இல்லைங்களா? PUBS அப்படிங்கிற அந்த லெட்டர் கேபிட்டல் எஸ் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இந்த சுவிசேஷ அறுவடை காலப்பகுதியை அந்த ஒட்டுமொத்த பிறகு பார்க்கறது கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த எஸ் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம பார்க்குறோம். வாசகம் வசனம் மத்திய 24:21. மத்திய 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபதிரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். சபை நிறைவடைந்த பிறகு என்ன வரும்னா ஒரு உபதிரவ காலம். அது பேர் என்ன? மகா உபதிரவ காலம்னு சொல்றாரு இல்லையா? ஸோ அந்த மகா உபதிரவ காலத்துல தான் அந்த எஸ் அப்படிங்கிற லெட்டர்ல நம்ம பார்க்குறோம். அதுக்கான வசனம் தான் வாசிச்சோம். இதுவரை இல்லாத அளவுக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு உபத்திரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அந்த மகா உபத்திரம் காலம் சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மகா உபத்திர காலத்துல தான் யார் தங்களுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்க போறாங்க அப்படின்னா அந்த திரள் கூட்டத்தில் இல்லைங்களா? இந்த மகா உபத்திர காலத்துல தங்களோட உண்மைத்தன்மையை நிரூபிச்சுதான் என்ன பண்ண போறோம்னா அந்த புத்தி இல்லாத கணிகைகள் திரும்ப என்ன பண்ண போறோம்னா தங்களோட உண்மைத்தன்மை நிரூபிச்சு அந்த ஆவிக்க நிலைமைகளாக போக போறாங்க. எல் அப்படிங்கிற அந்த பிள்ளைங்க போவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்ப்போம்.
வாசிக்கிறோம். ஏசாயா 57. ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இந்த மகா உபத்திரத்துக்கு முன்னாடி யார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னா சபை வகுப்பார். இந்த 144 எண்ணிக்கை மனவாட்டி வகுப்பார் என்ன பண்றாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதாவது என்ன வாசிக்கிறேன்னா, புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் சொல்லி பார்க்க இல்லைங்களா. தீங்கு வராததுக்கு முன்னே புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னா சபை வகுப்பாருடைய எண்ணிக்கை அந்த மகா உபத்திரத்து காலத்துக்கு முன்னாடியே நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம அந்த பிரமிட்ல பார்க்கும்போது அந்த எஸ் அப்படிங்கிற பேர் நம்ம பார்க்கணும். சரிங்களா. அந்த சபை வகுப்பார் எடுத்துக்கொள்ளப்படுகிறத அந்த எஸ் நிலைமையில இருந்து ஆர் அந்த எல் பிளேனுக்கு போகிறத நம்ம பார்க்கணும். தொடர்பு வாசகம் யோவான் 14:3. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பின்பாக அவர் பின்பற்றி வந்த உண்மை சீஷர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பிளேன்ல தான் இருந்திருப்பாங்க. அதுதான் டைம் சொன்னா 1878. அது வரைக்கும் அந்த பிளேன்ல இருந்து அதுக்கப்புறம் எங்க இருப்பாங்கன்னா அவரு அவருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு எங்க போறாங்க அப்படின்னா அவருடைய உண்மையான சீஷர்கள் எங்கே கொண்டு போறாரு, அவர் இருந்த இடத்துக்கே கூட்டிட்டு போறாருன்னு சொல்லி போறோம். அதான் வசனத்துக்கு வாச்சோம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவேன், நீங்களும் இருக்கும்படிக்கு இல்லைங்களா. ஸோ அவர் சுதந்திரத்தை கொண்ட அதே ஒரு நிலைமை, தெய்வீக நிலைமை, அறியாமை, தன்னில் தானே ஜீவனுடைய நிலைமையை பெற்றுக்கொள்ளபடிக்கு என்ன பண்றாரு, தன்னிடத்துல சேர்த்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ இந்த காலப்பகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எம் வகுப்பார். அவங்க தான் அந்த மகா உபத்திர காலத்துக்குள்ள போறாங்க. திரள் கூட்டத்தார் அந்த மகா உபத்திர காலத்துக்குள்ளாக போய் இன்னும் நிரூபிச்சா என்ன போவாங்கன்னா அவங்க எல் பிளேனுக்கு போவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். பார்த்துடலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். திரள் கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே என்ன பண்றாங்க, தங்களுடைய அங்கிகளை வெளுத்து தோய்த்து வெளுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். தங்களோட உண்மை தன்மையை அந்த உபத்திரத்தின் வழியாக நிரூபிச்சு காட்டுறாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஆனாலும் சபை வகுப்பார் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசல 2 தெசலோனிக்கேயர் 2:8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இங்க என்ன பார்க்கலாம், மாணவர் இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கறோம். சரிங்களா. ஸோ அவருடைய பிரத்யட்சமான ராஜ்யத்தில் யார் இருக்க பார்த்தாங்க அப்படின்னா சாத்தான் இருக்க மாட்டான் அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம். 1000 வருஷ அரசாட்சியில 2ஆம் வருகையை குறித்து நம்ம பாடம் பார்த்தோம். அதுல ஒரு 3 விதம் பார்த்த ஞாபகங்களா, 3 விதமான பிரசன்னம் பார்க்கணும். ஞாபகம் இருக்கா? அது அந்த கிரேக்க வார்த்தைகள் ஞாபகம் இருக்குங்களா? யாரா சொல்றீங்க? பரூசியா ஞாபகம் வருதா? எபிபனியா, அப்போகலிப்டஸ். 2ஆம் வருகையில அந்த 3 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுல அந்த கடைசி ஸ்டேஜ் என்னன்னா பிரத்யட்சமான ராஜ்யம் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்ல யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா சாத்தான் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். சாத்தான் கட்டி வைக்கப்படுவான்னு கூட வாட்ஸ்அப் அப்போஸ்தலர் 17:31. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். தேவன் என்ன பண்றாரு, குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்றாரு, ஒட்டுமொத்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, உயிர்த்தெழுக்கப்படுறாங்க அப்படின்னு கூட பாக்குறோம். உயிர்த்தெழுக்கப்பட்டு அவங்களுக்கு சத்தியத்தை அறிவி பெற்றுக்கொண்டு என்ன போறாங்கன்னா ஆதாம் உடைய இந்த படைக்கப்பட்ட நிலைமைக்கு நேராக வழிநடத்தப்படுறாங்க. ஆதாமுடைய பூர்ணத்துக்கு நேராக என்ன பண்றாங்கன்னா வழிநடத்தப்படுறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த பெரிய பிரமிடை குறித்து நம்ம பார்க்கறோம். இந்த பெரிய பிரமிட்ல எக்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு இல்லைங்களா.
அது யாரை பிடிக்குதுன்னா சபையையும் கிறிஸ்துவை பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிளஸ் 144,000 சபை, அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்தது யாருன்னா திரள் கூட்டம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற பிரமிட் எங்க இருக்கு? கேபிள் இருக்கு, தெய்வீக நிலைமையில இருக்கு. திரள் கூட்டம்ங்கிற அந்த பகுதி எங்க இருக்கு? ஒய் லெட்டர் எங்க இருக்கு? எல் மேல இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மகிமை இருக்கிற வித்தியாசம் தெரியுங்களா? சபைக்கான மகிமை என்ன அப்படின்னா அவங்க அழியாமை இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம தண்ணீர் தனச்சியினுடைய நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க சிங்காசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து ஆட்சி செய்வதாக இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த அந்த ஒய்க்கு கீழே இசட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அறியாது மூர்த்திகாக்கள் அவங்க தான் இங்க என்ன பண்ண போறாங்கன்னா இங்க பூமியில பிரபுக்களாக இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டபிள்யூ அப்படிங்கிறதுனா உலக ஜனங்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆதாமுடைய பூர்வத்திற்கு நேராக வழிநடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வழிதான் மூன்றாவது வழியை பார்த்துருக்கோம். அது பேருங்க பெரும்பாலான வழி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகத்துல மாணவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ சாட்சியில அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் என்ன பண்றாங்கன்னா உலக ஜனங்கள் அனைத்தும் உயிர் தெளிவு வராங்க. ஸோ அவங்க எந்த வழியில வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பெரும்பாலான வழியில வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை அறிவின் மூலமாக ஆதாமுடைய பூரணத்தினாக வழிநடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பிறவி நம்ம அதை பார்க்க பிறகு இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த மேல டாப்ல இருக்கிறது கிறிஸ்துவும் மனவாட்டியும், அதுக்கு கீழே திரள் கூட்டம், அதுக்கு கீழே முற்பிதாக்கள் சீர்திருத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு கீழே பூரணத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒட்டுமொத்த மனிதர்கள் தான் ஆதாமுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் சங்கீதம் 45, 14 மற்றும் 15. 45ஆம் சங்கீதம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். சித்திர கையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழியாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். சபை வகுப்பாருக்கும் தோழி வகுப்பாருக்கும் உள்ள வசனத்தை தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ராஜாலயத்துல அழைத்து கொண்டு வரப்பாங்க. எப்படி வராங்க? சித்திர தையலாடை எடுத்துள்ளாக வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்க யாரு அப்படின்னா சபை வகுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க பின்னாடி வர தோழி வகுப்பார் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த திரள் கூட்டத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த மேசியாவின் யுகம் பார்த்துட்டோம். அந்த மேசியாவின் யுகத்துக்கு பிறகு என்ன போட்டிருக்கு அப்படின்னா என்ன பார்க்கணும்? 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ மேசியாவினுடைய யுகத்தினுடைய முடிவுல என்ன பார்த்தோம்னா அந்த கட்டப்பட்ட சாத்தனை என்ன பண்றோம்னா அவிழ்த்து விடப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்பயும் எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிவை அடைந்து ஆதாமினுடைய பூரணத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னா எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல முடியாது. அப்பையும் கீழ்ப்படியாத ஜனங்கள் இருப்பாங்க. ஸோ அந்த ஜனங்களுக்கும் சாத்தானுக்கும் தேவன் இருந்துதான் முடிவாக வச்சிருக்காரு அப்படின்னா இந்த 2ஆம் மரணத்தை தான் முடிவாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்ப்போம். சரிங்களா? அதுதான் என்ன சொல்றோம்? நித்திய அறிவு 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லி கூட பார்ப்போம். அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த யுகத்துல அப்படிங்கிற பின்வரும் யுகங்கள்ல என்ன இருக்க போறது அப்படின்னா மரணம் இருக்க போறதில்லை, சாத்தான் இருக்க போறதில்லை, அவன் பின்பற்றின தூதர்களும் இருக்க போறது. அவங்க எல்லாருக்கும் தேவன் தான் வச்சிருக்காருன்னா மரணத்தை நித்திய அறிவு வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் 2ஆம் மரணம் சொல்லி கூட பார்க்கிறோம். வாசிச்சிடலாம். ஏசாயா 26 ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளார். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியில கூட எப்படி இருப்பாங்க? ஒரு சில ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்கிறவர்கள் இருப்பாங்க. கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாத போகிறவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 20, 13. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தை படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இதுதான் 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கறீங்களா?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கீழ்ப்படியாத ஜனங்கள் சாத்தான் அவன் பின்பற்றுபவர்கள் எல்லாருமே எங்க பண்ணாங்கன்னா நித்திய அழிவுக்காக கொண்டு போகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் 2ஆம் மரணம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அதற்கு பின்வரக்கூடிய காலம் வந்து என்னன்னு பார்க்குறோம், யுகா யுகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு வசனத்தை வாசிக்க பார்த்தோம்னா 1 Corinthians 15:24. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். என்ன பண்றாரு, ராஜ்யத்தை பிதாவாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து என்ன பண்றாருன்னா சகலமும் அவருக்கு கீழ்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அங்கே மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதும் இல்லை, வருத்தமும் இல்லை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, யுகா யுகம் அப்படிங்கிற காலப்பகுதி கூட நம்ம பார்ப்போம். ஒரே மனிதன் ஆதாம்ல இருந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த சந்ததி வந்துச்சு இல்லைங்களா. தேவ பக்தி உள்ள சந்ததி வருவாங்க, தேவனுடைய திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் வாசிக்கிறீங்களா, என்ன ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஒரு மனுஷன்ல இருந்து தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை கொண்டு வருவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஒட்டு மொத்த திட்டத்தையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ ஒரு சார்ட்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு வரைபடமாக பார்த்துருக்கோம். அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி அதை என்ன பண்ணியிருக்காரு தேவன், அதை நமக்கு வரைபடமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வரைபடத்தை இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், எந்த காலத்துல இருக்கிறோம் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த சுவிசேஷத்தில் நிறைய பகுதியில 1000 வருஷ ஆரம்ப பகுதியில் இருக்கிறோம். ஸோ இந்த சபை வகுப்பினுடைய நிறைய பகுதியை நம்ம இந்த வலைப்புல உண்மை மொத்தமுள்ளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளும் கூட அந்த கேட்ல நம்மளோட இயேசு கிறிஸ்துவோட உடல் சோதர்களாக கூட நம்ம மாற முடியும் அப்படிங்கிறது கூட ஒரு கீழ்மையான அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்டு வந்து பார்த்தோம். ஸோ இந்த அழைப்பை நம்ம உண்மையாக இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாக பொறுமையோடு கேட்டதாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். பாடம் ஏதாவது புரிஞ்சுக்கா, நாங்க பாடம் கேட்கும்போது இது புரியவே இல்லை. முன்னாடி பாடம் தேவன் எத்தனை நாள் படைச்சாரு, 6 நாள் படைச்சாரு. 7ஆம் நாள் இங்க என்ன பண்ணாரு, இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லுவாங்க, நம்ம 6 நாள் 7ஆம் நாள் என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாதுப்பாங்க. இப்போ கல்லெடுத்தே கொண்டாங்க வேலை செஞ்சிருப்பாங்க. அதான் இப்ப சொல்லுது, அதாவது 6 நாள் தேவன் வேலை செஞ்சார், 7ஆம் நாள் யார்கிட்ட கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்துட்ட கொடுத்துட்டாரு, பிதா ஓய்விட்டாரு. 7ஆம் நாள் இயேசு கிறிஸ்துட்ட கொடுத்துட்டாரு. இப்ப பார்த்த பாடம்னா எங்க இருக்கு, 7ஆம் நாள்ல தான் இருக்கு. அப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க, ஒரு கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கும்போது ஓனர் நல்லா, அவங்க அப்பா நல்லா பார்த்துக்கிறாரு. கம்பெனி திடீர்னு லாஸ் ஆகும், லாஸ் ஆன பிறகு மகன்கிட்ட கூப்பிட்டு கொடுத்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் நல்லா படைச்சிட்டாரு. படைச்ச பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்து யாரு என்ன ஆகுது, சாத்தான் என்ன பண்ண ஆதாம கெடுக்கிறான். அடுத்தது என்ன ஆகுது, தூதர்கள் பாவம் பண்றாங்க. இப்படியே வரிசையா நடந்துகிட்டே வருது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நல்லா படைக்கும் போதெல்லாம் பிதாகிய தேவன் பார்த்தாரு, இங்க அவ்வளவு அக்கிரமம் நல்லா நடக்குது, இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரு. இதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம், நின்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், வனாந்திரத்திலே போகும் போல நடந்தது போல சோதனை நடந்தது போல உங்க இருதயத்தை கடினப்படுத்தாருங்க. நம்ம இருதயத்தை நம்மளே அது மாதிரி கடினப்படுத்தினா இதுதான் சொல்றாரு. பாடம் புரிஞ்சுதுங்க. அவங்க பாருங்க 7ஆம் நாள் ஓய்வு நாள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கான்செப்டே இல்லை. தேவன் ஓய்வு இருக்கிறார், கொடுத்தாரு. 7ஆம் நாள் புல்லா இருக்கான். நம்மளும் மாத்தி பேசிட்டு இருந்தோம்னா அந்த வனாந்தரத்துல போக முடியாது போல சோதனை நாள் நடந்தது போல நம்மளும் பண்ணோம்னா அப்படிதான் ஆயிடும். இப்போ நம்ம யாருன்னா இழப்பாளர்கள் யார் தராருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தராரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பாடம்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் நீங்க சபைக்கு தொடர்ந்து வந்தீங்கன்னா எனக்கும் பாடம் எடுக்கணும் ஒண்ணுமே புரியாது. தொடர்ந்து வந்தீங்கன்னா அந்த பாடம் கேட்க கேட்க உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்றோம், தொடர்ந்து வரணும். அவரோட திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து சபைக்கு வந்து அட்டன் பண்ணினா தான் புரியும். தேவன் தானே ஆசிரியப்பாங்க. முடிவு பற்றி தேவன் வரும் நான் கேட்டு ஜெபம் செய்வது. மகா உலகில் வாசனை தேவனே, இந்த தினம் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஒன்றுபட செய்து உங்களுடைய திட்டங்களை ஆதி முதற்கொண்டு உங்களுடைய திட்டத்தை முடிவு பெரியதும் என்ன நடக்கப் போகிறது என்ற திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த தயவுக்காக நன்றி செய்கிறோம். தேவனே, நாங்கள் முடிவு பெரியதும் உங்களுடைய சத்திய ஓட்டத்தில் இடுக்கமான வழியில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேற்கொண்டு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி வகுப்பாராக நாங்கள் அவருடன் ஆகை செய்ய தேவனே திருப்பி சொல்கிறோம். தேவனே, தொடர்ந்து எங்களுக்கு இந்த உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும் அந்த தேவனுக்காக நன்றி. தேவனே, எங்களுடைய வருங்காலங்களில் நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய சத்தியங்களை நாங்கள் வந்து நீங்கள் கேட்பதற்கு தேவனை கிருபை செய்தோம். தேவனை எங்களுக்கு வரும் இளையர்களை தேவன் தாமே அழைப்பை எங்களை இந்த சத்தியத்தில் ஓட செய்திருக்கிற தேவனை கிருபை செய்தோம். இந்த சிறுத்தை எங்கள் கத்தனங்கள் சுகமாக எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ஆமென்.